ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருக்கக்கூடிய கோல்டு ஹார்ட்டட் சிஇஓ மேரிட் டு மேஜர் டிவைட் டு பை டு ஃபைனல் பார்ட். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி என் பண்ணிக்கோனாக்கா, நம்ம ஜேகேவும் டேவும் நம்ம ஜிம்மின் ஜேவோட வீட்டுக்கு தான் நின்றுருக்காங்க. அங்கே ரெயினியாக இருக்குது. அந்த ரெயினில் தான் 2 பேர் அணிச்சிட்டு நின்றுருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம், உன்னால் என் லைஃப் ஸ்பாயில் ஆன போல சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜேகே திட்டுறாங்க. ஆமாம், உன்னால் என் லைஃப் ஸ்பாயில் ஆன போல சொல்லிட்டு வந்து ஜேகே திட்டுறாங்க. ஜேகே கோவம் வருது, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. ஏன்டா ஜிம்மின் என்ன பிரச்சனை? நம்ம குழந்தை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காண்டா, அவனை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட மாறதுக்கு என்னடா இருக்குது, அப்போ நேச்சுரலாக இருக்காண்டா, அழகாக இருக்கா, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க, உனக்கு தெரியாது டே, அவன் ஜெயக்குமாரி சொல்லிட்டாங்க. ஜெயக்குமாரி அவன் தான் நினச்சிக்கேன், நீ உன் லைஃப் நல்லாவே இருக்கா சொல்லிட்டு. என்னத்துக்கு? ஆமாம், எது நீங்கள் 2 பேர் பார்க்க ரைவல்ஸ் மாதிரி இருப்பீங்கடா. இப்போ உனக்கு ஜெயக்கு மேரேஜ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகேக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஜெயக்கு வந்துட்டு நீ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்க்குறேன், அதே ஒரு லைஃப் பார்ட்னர் நினச்சி பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு செட்டே ஆக சொல்கிறாங்க. அவனும் ஒரு பண்ணியும் ஒரு இருப்பேன், உங்கள் 2 பேருக்கும் பேசுறது கூட நார்மலாக ஒரு விஷயம் இருக்காது. பேசினா பிஸ்னஸ் பற்றி மட்டும் தான் பேசுவீங்க. அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு லவ் இருக்காதுடா. லைஃபுக்கு தேவை லவ் தான். சரியா? அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி லவ்வும் கெமிஸ்ட்ரினால லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு கப்பல்ஸ்க்கு வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 பேரும் பார்க்குறது ஒரு பிஸ்னஸ் டாப் பொசிஷனில் வேணா இருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு ஃபேமிலின்னு வந்துச்சுனாக்க, ஒரு கப்பலாக நீங்கள் உங்கள் 2 பேரும் எப்படின்னா ஹாப்பியாக இருக்கவே முடியாதுடா. ஜிம்மின் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி பாய், நீ ஒரு மெச்சூர்டான பையன். ஓகேவா? ஜேவுக்கு ஒரு மெச்சூரிட்டான பையன், நான் ஒரு இம்மெச்சூரிட்டி பாய். எங்கள் 2 பேருக்கு தான் கெமிஸ்ட்ரி வேவ்லென்த் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? சேம் உனக்கும் ஜிம்மினுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெகே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. நான் சின்ன வயசுல எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அப்பா எத்தனை டைம் திட்டிருக்காரு, ஏன்னா எந்த டைம் விட்டு கொடுத்துருக்கியா? அப்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க நீ விட்டு வரல. எனக்கு நான் அண்ணன், ஆனால் நான் உனக்கு அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்டே தெரியல. நீ தான் எனக்கு அது அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா. நீ எனக்கு தம்பி, இவ்வளோத்துக்கும் எனக்கு அண்ணன் மாதிரி நீ நடந்திருக்க. பிஸ்னஸ் நீ தான் பார்த்துக்கிட்டு எல்லாம் நீ தான் கேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் உனக்கு தெரியும். காலேஜ் படிக்கும்போது சரி, ஸ்கூல் படிக்கும்போது சரி, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அத்தனை எனக்காக பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன கேட்டால் நான் என்னோட அண்ணன்னு சொல்லுவேன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு தம்பியாக இருந்து கூட, நான் உனக்கு அண்ணனா இருந்தும் எனக்கு ஒரு தம்பியாக இருந்து கூட நமக்கு அப்படி இருந்ததே இல்லை. எனக்கு வந்து என்னோட ப்ரொடெக்ட் பண்ணுவோம். யார் பெரியவங்க சின்னவங்கன்றதுலாம் வித்தியாசமே இல்லை. ஏன்னா யாரும் அப்படி ட்ரை பண்ணாங்க, நீ தான் என்னை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். சேம் அப்படி தான் ஜேவுக்குமே ஜிம்மின் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி தான் வளர்த்துருக்கான். சரியா? ஏன்னா ஜிம்மின் வந்து குழந்தை மாதிரிடா. அவங்க அப்பா அம்மா இறந்தப்போ ரொம்ப சஃபர் ஆகிட்டான்டா சொல்கிறாங்க. இப்போ செக்கிக்கு புரியாமல் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்ட்டு ஜிம்மின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இறந்தப்போ அவங்க அப்பா அம்மா இறந்தாங்க தெரியலடா. அவங்க 6 இயர் தான் அந்த டைம் அங்கிள் ஆகிட்ட இறந்துட்டாங்க. 2 வீக்ஸ் தான். அவங்க வந்து ஒரு வெளில போகிறோம், பிஸ்னஸ் விஷயமா போகிறோம்னு சொல்லி போயிருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் அழுதுறதுனால நம்ம ஜிம்மின் அவங்க அப்படியே சொல்லி போயிருக்காங்க, வெளில போகிறோம், பிஸ்னஸ் பொழியாக போகிறேன், சீக்கிரம் வந்து நடத்தாங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்காங்க. பார்த்தா அவங்க வரவே 2 வீக்ஸ் ஆகிட்டு அவங்க ஃபோன் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஜிம்மினுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இறந்துருக்காங்க தெரியல. அவன் வந்துட்டு அப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜிம் ப்ளே பண்ண போயிருக்கான். அவங்க வீட்டில் ஸ்ட்ரீட் கார்னர் இருக்குது. அப்போ தான் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க, அவனோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, உனக்கு அப்புறம் யாருமே யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, யாரும் வச்சுக்க மாட்டாங்க பக்கத்தில், நீ வந்துட்டு அன்லைக் பர்சன் சொல்லிட்டு ஜிம்மினை ஒளி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. அந்த பார்க்கில் ஜிம்மி கீழே வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அங்கே யார் தூக்கி விட ஆள் இல்லை. ஜேவுக்கு வந்து டே ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, ஜிம்மில் காணும்னு சொல்லிட்டு. எனக்கு வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஜேவுக்கு வந்து இந்த டைம் வந்து ஸ்கூல் வந்துட்டு படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அவங்க பிஸ்னஸை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏஜ்லேயே. ஏன்னா அவனுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இறந்து வந்துட்டு அவனுக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இறந்து போகிறப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஜேவுக்கு தான் போயிருக்கான். அப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன் ஜிம்மி அழ வச்சிடாத, ஜிம்மி சின்ன பையன் ரொம்ப குழந்தை நம்ம தான் விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ப்ராமிஸ் வாங்கிட்டு இறந்து போயிருக்காங்க. ஜேவுக்கு அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்காகவும் அழவே இல்லை. அவங்க அப்பா அம்மா இறந்து ஜேவுக்கு அழவே இல்லை. எனக்கு நமக்காக நம்ம தம்பி இருக்கான், நம்ம அப்பா அம்மா தனியாக விட்டு போய் தம்பி விட்டு போயிருக்காங்க, நம்ம பார்த்துக்கணும், அந்த ரீசனுக்காக அவன் பிஸ்னஸையும் வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கான். ஜிம்மினை வந்துட்டு அங்கிள் பார்த்துப்பாங்க, மேனேஜர் அங்கிள் பார்த்துப்பாங்க, மெய்ட் ஆண்டி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஏன்னா ஜிம்மிக்கு இப்போதைக்கு அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு தெரியாது, வெளில தான் அவங்க ஃபாரின் போயிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் வளர்த்து கொஞ்ச நாள் அப்படி போட்டோம், அவனுக்கு வேறு இந்த சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஜேவுக்கு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த டே தான் வந்துட்டு ஜேவுக்கு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்திருக்கான். பார்த்தா ஜிம்மினை காணும். மேடாண்டி எல்லாரும் கேட்குறாங்க, யாருமே காணும்னு சொல்லும்போது தான் ஜேவுக்கு தேடி போயிருக்காங்க. அப்போ அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்துட்டு ஜிம்மி வந்து அடுத்தே உட்காந்துருப்பாங்க. ஒரு அப்படியே நீஸ் எல்லாம் அப்படியே ஃபோட்டோ பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா என்னட்டு போயிட்டு அங்கே அன்றைக்கி யாருமே இல்லை, யாருமே லவ் பண்ண மாட்டாங்க இனிமேல் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி வந்து ரொம்ப அழுதுருப்பாங்க. அப்படியே அவங்க அந்த பசங்க பிள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டது, ஹேண்டில் ஒரு மாதிரி கிராச்சஸ் ஆகிருக்கும், ஸ்கின்லாம் ஒரு மாதிரி பிளட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஜேவுக்கு தேடிட்டு வந்துருக்காங்க, எங்கள் ஜிம்மில் காண சொல்லிட்டு அந்த மேனேஜர் அங்கிள் அதுக்கப்புறம் அந்த மெய்ட் ஆண்டி தேடிட்டு வந்துருக்காங்க. வந்து பார்த்தா ஜிம்மி அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்து அந்த கார்னருடைய பார்க்கில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுறாங்க. அவர் அழகு சொன்ன மட்டும் தான் கேட்குது. தேம்பி இருக்காங்க. ஜேவ் பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜேவ் போடி வராங்க. ஜிம்மிக்கு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ மேனேஜர் அங்கிள் பார்க்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி கேட்குறாங்க, அங்கிள் அப்பா அம்மாட்ட எப்படி போகணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு புரியல, என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் அந்த மேனேஜர் அங்கிட்ட கேட்குறாங்க, அப்பா அம்மாட்ட எப்படி போகணும், அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களா, அவங்க சாமிக்கிட்ட போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு
ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறாங்க. பாரு என்ன பேசுகிறாங்க பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் யாரும் லவ் பண்ண மாட்டாங்களா, நானும் அப்பா மட்டும் போகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்பு ரொம்ப கோவத்துக்கு என்ன பேசுகிற நீ அப்படி சொல்கிறாங்க. அப்பா மட்டும் போகணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், அப்பா மட்டும் நான் போகணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜெயப்பு வந்து சொல்கிறாங்க. என் அப்பா மட்டும் வந்துட்டு அனுப்பி விடு அப்படி சொல்கிறாங்க. அனுப்பி விடுமா சொல்லி ஜெயப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு என்ன பேச சொல்கிறாங்க, நீ யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், நான் அப்பா மட்டும் போகணும், எல்லாரும் அடிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க, கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த கையெல்லாம் காட்டுறாரு. ரொம்ப அழகாரு. இப்போ ஜெயவுக்கு என்ன பண்ண தெரியுது, எப்படி அங்கே நடந்து சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கேர்லெஸ் சொல்லிட்டு நாங்கள் ஹோபி அப்படி சொல்லிட்டு நம்ம மேனேஜர் அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு தாங்க பாரு அண்ணன் இருக்க பாரு, அண்ணன் தான் நான் இருக்கல, அப்பா அம்மா காட் கிட்ட போயிட்டாங்க, எனக்கு தெரியும் சரியா, அது வந்துட்டு உனக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டு அப்பா அம்மா போனேன் என்ன நாள் தான் சொல்லிட்டு ஜெயவுக்கு கேட்குறாங்க. இல்லை என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நான் அப்பா மட்டும் போகிறேன் நாளைக்கே சொல்கிறாங்க. ஐயோ யாரும் இப்படி சொன்னதை ஜெயவுக்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாரையும் கூட விளையாட மாட்டாங்க, அம்மா தள்ளிட்டாங்க ஜிம் ரொம்ப விளையாடாங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு தாங்க பாரு, உனக்கு யார் இருந்தாலும் நான் இருக்க சரியா, உனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் லவ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், இந்த வேர்ல்டு உனக்காக நான் இருக்கேன், நான் வாழதே உனக்காக தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல அது சொல்கிறேன், நான் அப்பா மட்டும் போகணும்னு சொல்கிறாங்க. உனக்கு அப்பா அம்மா நான் தாண்டா ஜெயப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காரு, எனக்கு அப்பா அம்மா வேணும்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன் ஜெயப் தான். ஜிம்மில் தூக்கி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு கையெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படி படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மில் இதுக்கப்புறம் வெளில போகிறது பயப்படுறாரு, யாரும் வந்துட்டு புலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளில போகிறதே இல்லை. ஜெயவு பார்த்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஜெயவு அழல. அன்றைக்கி தான் ஜெயவு வந்து ஃபஸ்ட் டைம் அழுவாங்க. எனக்கு ஜிம் வந்து அவங்க அப்பா மட்டும் போகணும்னு சொல்கிறாரு இல்லையா, அதை நினச்சி ரொம்ப அழகாங்க. நாளையா உனக்கு நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஜெயவு ரொம்ப அழகாங்க, நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவு ஒரு மணி நேரம் அழகாங்க. அப்புறம் அங்கிள் பார்க்குறாங்க, பார்ப்பா இதுக்கப்புறம் ஜிம்முக்கு எதுவுமே நடக்காது, நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அங்கிள் தயவுசெய்து ஜிம்மில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கோ அங்கிள், நம்ம பிஸ்னஸும் பார்த்துக்கணும், இவன் நிறைய பேர் நான் வளர்க்கணும் அங்கிள், நான் அப்பா அம்மா விட்டு போனது எல்லாமே வந்துட்டு அப்பா அம்மா இதெல்லாம் வந்துட்டு விட்டு போயிருக்காங்க, நம்பி அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், என் டியூட்டி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கிளும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த அங்கிள் தான் கைட் பண்ணுறாங்க ஜெயப்பு பிஸ்னஸ் அந்த வயசுல பிஸ்னஸையும் கற்றுக்கிறாரு, ஸ்டடீஸும் பார்க்குறாங்க, ஜிம்மையும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவரால், அதனால் அவரோட ஃபோக்கஸ் கூட ஜிம் மேலே இருக்கும். இப்போ ஜிம்மில் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸோட பசங்க எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து ரீச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு ஒரு ஜிம்மில் தனியாக உட்காந்துருக்காங்க ஒரு பெஞ்சில். இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸாக வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் டீச்சர் அந்த இது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிம்னாலே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ கார்டியனான நம்ம மேனேஜர் அங்கிள் தான் வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம் சொல்கிறாங்க. வாங்க சார் சொல்கிறாங்க, நான் ஜிம்மினுடைய கார்டியன் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சொல்கிறாங்க, அவங்களும் பசங்க அவங்க பாருங்க வந்துட்டு ஒரு அங்கிள் தான் வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு என் ஜிம்முக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடச்சிட்டு டீச் பண்ணுறாங்க. இப்போ அந்த மிஸ் பார்க்குறாங்க, சைலண்ட் அப்படியே பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்ட அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க இன்னொரு பர்சன் வராங்க. கமின் மேம் சொல்கிறாங்க. எஸ் கமின் சொல்கிறாங்க. ஜெயப் போட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் போகிறாங்க. என்னோட தம்பிக்கு நான் தான் அப்பா அம்மா எல்லாமே சரியா சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பசங்களும் பார்க்குறாங்க. இப்போ ஜெயப் பார்த்து பசங்க சின்ன பசங்களும் பார்க்கல, என் தம்பி யாராவது புலி பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், சிவியர் பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படி ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ மிஸ் பார்க்குறாங்க. ஜெயப் என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. மிஸ் இங்கே பாருங்க, இவங்களும் சின்ன பசங்க என் தம்பியோட ஏஜ் தான் இருக்காங்க, ஆனால் என் தம்பி அந்த மாதிரி பேசுவானே நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம மிஸ் அமைதியாக இருக்காங்க. ஜிம்மில் பற்றி தெரியும், ஜிம் ரொம்ப சைலண்டாக கீப் குவைட்டாக இருப்பார். என் தம்பிக்கு இந்த மாதிரி பேச தெரியாது, ஓகே பாய்சனிங் தான், பாய்சனிங் திங்ஸ் தான் ஜிம் தெரியாது, அந்த பசங்க எல்லாம் பாய்சனிங்காக பேசிட்டு இருக்காங்க. என் தம்பியோட மனசில் வந்துட்டு ஏதோ தப்பான விஷயம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு பர்சன் சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயம் வந்துட்டு இது இன்ஃபுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ அது பார்க்குற மிஸ் ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க, அந்த பசங்க நீங்கள் அவங்க டீச் பண்ணாங்க எல்லாருக்கும் நான் டீச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பயந்து போயிடாங்க. மிஸ் ஒரு செகண்ட் எனக்கு ஜெயப் அவ்வளோ போல்டாக பேசிட்டு இருக்காரு, வீட்டுக்கு அவங்களும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். இப்போ நம்ம ஜிம் ஓடி ஜெயப் ஹக் படிக்கிறாங்க, அப்படியே அழகாங்க. இப்போ நான் இருக்கேன் உனக்கு சரியா சொல்கிறாங்க, உனக்கு அப்பா அம்மா இல்லை நான் தான் சரியா சொல்லிட்டு ஜெயப் தான் ஜிம் பார்த்து சொல்கிறாங்க. ஜெயப் ஹக் படிக்கிறாங்க. என்கிட்ட எப்போ போயிட்டு எப்படி நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா சொல்லுங்க, பிடிச்ச மாதிரி இருக்கு ஹாப்பியாக உனக்கு எது ஹாப்பினஸ் அதை பண்ணு சரியா சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிம்மில் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவார். ஸ்கூலில் யாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவர் தனியாக தான் உட்காந்துருப்பாரு, அவர் தனியாக ரைட் பண்ணுறது எல்லாமே. வீட்டில் வந்து மெய்டு ஆண்டி கூட நம்ம அங்கிள் கூடயும் கூட ப்ளே பண்ணுவார், வெளில போய் ப்ளே பண்ணவே மாட்டார். அவருக்கு இப்படி பழகிடுச்சு. வீட்டில் எல்லாரும் ஜிம்மில் வந்து பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், ஜிம்முக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து கொடுப்பாங்க எல்லாம். அப்படியே ஜிம்முக்கு வந்து அழகே பழகிடுச்சு, வெளில போகணுன்ற அவசியமே இல்லாமல் போயிடுது. நல்லா சாப்பிடுவார், நல்லா கேம்லாம் ப்ளே பண்ணுவார், நிறைய படிப்பார், நிறைய விஷயம் தெரியும், எல்லா குட் ஹேபிட்ஸும் தெரியும். மேலே அப்படின்னு எதுவுமே கிடையாது அவருக்கு. ஆனால் மற்றபடி வெளில எப்படி பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட எப்படி அந்த மாதிரி தெரியாது. ஒருத்தவங்களுக்கு அந்த எந்த ஒரு ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வளர்த்துருப்பார் நம்ம ஜெயப்பு. ஆனால் ஜிம் வந்து எப்படின்னாக்கா நல்ல விஷயம் நிறைய தெரியும் அவர்கிட்ட, மற்றவங்கள்ட்ட இல்லாத நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கும். நம்ம ஜெயப்பு எப்போலாம் லேட்டாக வராங்களோ அப்போலாம் ஜிம் வந்துட்டு ஜெயப் வந்து செப்பல் எடுத்து வைப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் போடுற செப்பல் எடுத்து வைக்கிறது, அந்த ஷூலாம் மாற்றி விடுறது. சம்டைம் ஜெயப் ரொம்ப டயர்டாக சோஃபா போட்டு படுத்துருவார். ஜிம் தான் போயிட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் டையெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறது, ஷாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு அவருக்கு வந்து வெட் கிளாத் வச்சு வளர்ச்சியெல்லாம் விடுவார். அவ்வளோ அழகாக ஒரு குட்டி பையன் எவ்வளோ அழகாக பார்த்துக்குமோ அவ்வளோ அழகாக கேர் பண்ணுவார். ஜெயப் சம்டைம் நினச்சி பார்க்கும்போது என்ன பண்ணுறது கேட்டாக்கா அண்ணாக்கு டயர்டாக இருக்கும், ஜிம்மில் வந்து அழகாக பார்த்துப்பாரு. ஜெயப் ஜிம்மில் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களோ அதை தாண்டி ஜெயப் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அவர் ரொம்ப நேரம் படுத்து தூங்கினாக்கா அவர் ஹெட் வந்து மசாஜ் ரொம்ப நேரம் ஹெட் பெயினில் முடிச்சுருந்தாக்கா
ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுறது, அவருக்கு காஃபியாக கொண்டு வந்து கொடுக்குறது, நிறைய விஷயம் பண்ணுவார். அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஜேகப் அதனால ஜிம்மிட்ட ஏதோ பேட் ஹேபிட் இல்லைன்றனால தான் அவர் எதுவுமே டீச் பண்ணாமல் இருந்திருப்பாரு. அவன் வீட்டில் தான் இருக்கான், சேஃபாக இருக்கான், ஹெல்த்தியாக இருக்கான், அது போதுன்றது தான் அவரோட இது விஷயம். அது மட்டும்தான் அவர் அம்மையிட்ட தான் சொல்லிப்பாங்க, ஜிம்மில் எனக்கு சேஃபாகவும் ஹாப்பியாக இருக்கணும், தாண்டி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்க, சின்னதாக கூட ஹாட் ஆகிருக்கூடாது சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ரிக்வஸ்ட்டாக வச்சிருப்பாங்க. நம்ம ஜேகப் ரிக்வஸ்ட்டாக வச்சிருப்பாரு எல்லாரும் மேடிக்கிட்டையும். அவங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அவ்வளோ அழகாக பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜேகப் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாரு. அந்த ரீசன் எல்லாம் அவங்க ட்ரூவாக இருப்பாங்க. ஜிம்மின் ஜேகப் பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாமே அவங்க சேலரியை தாண்டி அவங்க ட்ரூவாக கேரோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்மின் ஜேகப்பையும் ஜிம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குழந்தை மாதிரி ஜிம்மில் பேம்பர் பண்ணி வளர்த்துருப்பாங்க. ஜிம்மில் எந்த பேட் ஹேபிட் இல்லாதனால அவங்க வந்துட்டு யாருமே ஜிம்மை பற்றி ஒரு வார்த்தை கூட ஜேகப்ட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது இது வரைக்குமே. ஜேகப் சரியாக சொல்லிருப்பாங்கனாக்கா ஏதாவது ஜிம் தப்பானாக்கா என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே வார்னிங் பண்ணிடுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மில் அப்படி எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லை இல்லையா, அதனால அவங்க வார்னிங் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால ஜேகப் வரைக்கும் ஜிம்மில் பர்ஃபெக்டாக இருக்காங்க, அதுவே போதும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம் இந்த மாதிரி சின்ன தரமாக குழந்தை தரமாக இருக்கிறது நேச்சுரல் திங்ஸ் தானே, அதை போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம், அவர் வந்து ஃபேக்காக இல்லையா, அவர் ட்ரூவாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையாவே இருக்க விட்டுருப்பாங்க. இப்படி தான் நம்ம ஜிம் வளர்ந்துருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட் நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க ஜேகே கிட்ட இப்படி தானே வந்திருக்கான். அவனுக்கு ஒருத்தவங்க அடிப்பட்டுச்சுனாக்கா அவங்க எப்படி கேர் பண்ணணும் நல்லா தெரியும். ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்காங்க, அவங்க எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும் நல்லா தெரியுமா. அப்படி தான் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே நீ சொல்கிற மாதிரி இல்லை, ஃப்ரெண்டோட ஒய்ஃபை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறதும், அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹக் பண்ணுறதும், அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளர்ட்டியான ஒரு ட்ரெஸ் போட்டு இது கூட இது பேர் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் மாதிரி தான் பர்ஃபெக்ட் ஓகேவா சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. அம்மா வந்து இப்படி இருக்காங்கனாக்கா அம்மா பிடிச்ச இந்த லைஃப் வாழலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் கேட்குறாங்க. சிக்கிப்பாக்க என்ன சொல்கிறாங்க, அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா சொல்றாங்க. வேற சொல்றாங்க அப்பா சொல்றாங்க ரீசனுக்காக மட்டும் தான் அப்பா அம்மா லவ் பண்றாங்க, அந்த லவ் ட்ரூவா இருக்குன்ற ரீசன் மட்டும் தான் அம்மா வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. தவிர மற்றபடி அம்மாவுக்கு இருக்குன்ற ஆசையே கிடையாது சரியா. அம்மாவுக்கும் மற்றவங்க மாதிரி ஆர்டினரியா இருக்கணும் தான் ஆசை ஓகேவா. அப்பா ட்ரூவா லவ் பண்றாங்க, ஒரே ரீசன் தான் லவ்வுக்காக மட்டுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு அவனுக்காக எனக்காக தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கே சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்துட்டு எந்த டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறத சொல்றாங்க. அதை சொல்றாங்க அம்மா வந்து ஒரு பெஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃப், எனக்காக எல்லா ஹவுஸ் ஹோல்டு திங்ஸும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அம்மாக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு என்னன்னு தெரியுமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அம்மாக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு திறமை அது அப்பாவால் ஹைட் பண்ணப்பட்டது சொல்றாங்க. எனக்கு அப்பா வேணும்னு ஹைட் பண்ணல, ஆனால் அப்பா அம்மா கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கவே என்ன திறமை இருக்கு, உனக்கு என்ன வந்துட்டு பிடிக்கும், என்ன பண்ணணும் ஆசைப்படணும் கேட்காத ஒரு ட்ரீம் வச்சுக்கலாம் சரி. அந்த ட்ரீம் என்னன்னாக்கா அம்மா ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் ஆசைப்பட்டாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா அம்மாவோட ஃபேஷன் டிசைனர் அந்த திறமை வந்து என்கிட்ட தான் அது எனக்கு கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நான் வேர் பண்ண ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்றாங்க. அந்த காமா சொல்றாங்க, அந்த ட்ரெஸ்ல எங்க வந்து கஸ்டமைஸ்ட் ஆகும் தெரியுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம செடி பார்க்குறாங்க, எங்க இருந்து சொல்றாங்க, நீ பேரிஸ் வந்து வர வைக்கிறதா சொல்றாங்க. பேரிஸ் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகுது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன சொல்றேன், நான் வேர் பண்ற எல்லா ட்ரெஸ்ஸும் என் மாடலிங்காக நான் போற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அம்மா எனக்காக கஸ்டமைஸ் பண்ணது அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா எனக்காக நீ கூட கேட்டு எனக்கு வாங்கிட்டு லாஸ்ட் டைம் வாங்கிட்டு சொன்னா சொல்றாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நீ கூட உன போட் பண்ணிக்காக வேர் பண்ணியா சொல்றாங்க. அந்த ட்ரெஸ் அம்மா கையால அம்மா மேட் பண்ணது சொல்றாங்க. என்னன்னு ஆமா அம்மா கையால அம்மா ஸ்டிச்சிங் பண்ண ட்ரெஸ் அது அப்படி சொல்லிட்டே சொல்றாங்க. ஜெக்கவால் நம்ப முடியும், என்ன டே சொல்லிருக்கு. ஆமாண்டா அம்மாவுக்கு அப்படி திறமை இருக்கு, அம்மா வந்து அது வரைக்கும் காட்டிக்க முடியல. அப்பா வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, நீ ஹவுஸ் ஒய்ஃபை மட்டுமே இருக்கணும், குழந்தைகள் அம்மாவா எனக்கு ஒரு ஒய்ஃபாக மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வில்லேஜ் சேர்ந்தவங்க தானே, ரீசனாக அம்மாவோட மேரேஜ் நடந்துச்சு. அப்பா அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க சிட்டிக்கு கூட்டிட்டு வரும்போது. அதனால அம்மாவும் சரி ஓகே அவர் பிடிச்சப்ப நம்ம இருக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா அப்பா வந்து மற்ற விஷயத்தை எப்படி கோல்டாக இருக்கலாம், அம்மாவோட விஷயத்தை ட்ரூ லவ் அவர் கொடுத்துருக்காரு. அந்த ஒரே ஒரு ட்ரூ லவ்க்காக மட்டுமே அம்மா வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவோட டேலண்ட் எனக்கு தெரியும் சரி. அம்மா ஒரு டைம் எம்ப்ராய்டரி போட்டாங்க, அது பார்த்துட்டு போய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாட்ட கேட்டேன், அம்மா இது நீங்கள் எதுக்காக ஹைட் அம்மா என்னை பார்த்து ஹைட் பண்ணிட்டாங்க, ஏன் ஹைட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் அம்மா என்கிட்ட மனசு விட்டு சொன்னாங்க. ஏன்னா அம்மா மட்டும் இந்த அளவுக்கு மனசு விட்டு பேச மாட்டாங்க, எனக்கு அப்பா மாதிரி இருப்பா, அப்பா சொல்லி மட்டுமே கேட்பா. அதனால நான் அம்மா கிட்ட கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கட்டே, ஆனால் ஃபியூச்சரில் உங்களோட ஒய்ஃபாக வந்துட்டு என்ன ஆசைப்படுறவங்க பண்ணிட்டே அவங்க ட்ரீம் வந்துட்டு நியாயமானதாக இருந்துச்சுனாக்க நீ அவங்களுக்கு அதை ரெஸ்பெக்ட் கொடுத்தே அப்படி சொல்லிட்டு அம்மா என்கிட்ட அப்பவே சொன்னாங்க தெரியுமா. அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. செடிக்கு ஒரு மார்க்கு என்ன சொல்கிறாங்க, அம்மாக்குள்ள இப்படி திறமைகள் இருக்கு, ஆனால் அந்த அம்மா பேச அது இது பண்ணிக்கல, அப்படியே அவங்க லைஃப் அது அந்த அப்படியே கலந்து போயிடுச்சு விட்டுவா. இப்போ அம்மா டிசைன் பண்ணுறது நான் போடுறேன், அதனால தான் என்னோட மாடலிங் ஒவ்வொரு ஷூட்டுமே பெஸ்ட்டாக இருக்குது சரியா. சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, நீ மட்டும் எப்படி ட்ரெஸ் சூஸ் பண்ணுற சொல்லிட்டு எல்லாமே எனக்கு அம்மா சூஸ் பண்ணுறது. உன்னோட காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு கேட்பாங்க, இது வரைக்கும் சொன்னதில்லை, அது ஏன் அம்மான்னு சொல்லணும் ஆசையாக இருக்குது, ஆனால் அப்பாவுக்காக மட்டுமே சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இவர் அம்மா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு எனக்கு சொல்லவே வேணாம், எப்போவுமே என் திறமை எடுத்து எனக்குள்ளே வந்துட்டு போட்டுன்ட்டு நீ வந்து வேர் பண்ணுறேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இது மட்டும் போதும், இது சொல்லாத சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. அதனால இப்போ நான் சொல்லல என்னைக்கும் அம்மா வந்து அறிமுகப்படுத்திருக்க மாட்டவங்க முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து ஒன்று பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரு பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறேன் கேட்டு அம்மா அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கு, ஆனால் அம்மாவுக்கும் சில ஆசைகள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நம்மளுக்காக தான் இது பண்ணிட்டாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அம்மோட ஆசைகள் என்னக்கா நம்மளோட ஒய்ஃப்க்குலாம் நம்ம பிடிச்சதெல்லாம் பண்ண விடணும், ஆசை அப்பா மாதிரி அப்படியே வச்சுருக்க கூடாது, ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபை மட்டும் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்க விடணும்
பண்ணிக்கணும், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி லவ் பண்ணணும்னு ஆசை தயவு செஞ்சு. அதனால அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா. அம்மா அப்பா சொல்றப்ப நான் அம்மாவே பார்த்தேன் தெரியுமா. அம்மா மனசுக்குள்ள எப்படி சில வழிகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அம்மா வந்துட்டு நம்மளோட ஜிமினோ ஜேஹப்போ அந்த மாதிரி அது பேர் ஒரு அனுப்பிச்சிருக்கூடாது அம்மா வந்துட்டு அட்வைஸ் பண்ணாங்க. ஜிம் எப்படி இருக்கானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஆனால் நீ தான் வந்துட்டு அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி கதை சொல்றாங்க. சொல்லு ஜிமின் அவளுக்கு எது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்றாங்க அவன் பண்ணுறது எதாவது ஹாட்டாக இருக்குதா சொல்றாங்க. யாராவது ஜிம் பற்றி ஜிம் தப்பான பையன் சொல்றாங்களா, ஜிம் ஏன் ட்ரெஸ் பண்ணுறா, ஏன் மற்றவங்க சர்வீஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்களா சொல்றாங்க. இல்லை சொல்றாங்க. இல்லை மற்றவங்க ஜிம் ஃப்ளட் பண்ண மாதிரி பேசுகிறாங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க அவர் என்ன பிடிக்கல ஜிம் அவங்களுக்கு என்ன பிடிக்கல ஜிம் அப்படி கேட்குறாங்க. பட்டே ஜேகே அமைதியாக இருக்காங்க. சொல்லுடா சொல்றாங்க. அவருக்கு ஆன்சரே இல்லை. டேய் அவன் நேச்சுரலாக இருக்கா, அவனை மாற்றி சொன்னிச்சு கண்டிப்பாக ஆக்டிங் தான் பண்ணுவான், லைக் எப்படி அப்படி ஹார்ட் ஆயிடுவான்டா சொல்றாங்க. அவனா இருக்க மாட்டான், உனக்காக ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுவான், அவன் சிரிக்க மாட்டான், அவனே அவனை ஹார்ட் பண்ணிட்டு அவனே அவனை சீட் பண்ணிட்டு தான் அவன் வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குனாக்கா அவனே சீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. இப்போ உன்ன மாதிரி நான் மாற வச்சுக்கேன் கண்டிப்பாக நான் மாற மாட்டேன். எனக்கு நானாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன். ஓகே கிளிஞ்சி பண்ணிக்கிட்டு ஜேவ் போயிருப்பேன். கிளிஞ்சி பண்ணால் ரொம்ப ரசிப்பான் தெரியுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் என்ன பண்ணாலும் பொறுத்துப்பான் தெரியுமா. எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். அவன் எல்லாத்தையும் ரசிக்கிட்ட நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி தான் இருக்கணும் கூட நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஏன் ஜிம்மில் அவனால் ரசிக்க முடியல, ஜிம்மில் இந்த சைடு உனக்கு பிடிக்காம இருக்குது, ஸ்டார்டிங் உனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ உனக்கு பிடிக்காது கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. மற்றவங்க ஜிம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ அவங்க வந்து நான் நியாயமாக பார்த்தா நீ ஸ்லாப் பண்ணியிருக்கணும், என் ஒய்ஃபில் எப்படி எங்கள் ஒயின் விட்டுன்னு சொல்லிட்டு நீ எப்படி நடத்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ வந்துட்டு அவன் அழுதுருக்கு அம்மா அப்படி அழும்பு என்ன பண்ணியிருக்கணும், அது யார் வந்தாலும் தப்பையா அந்த தப்பை யார் பண்ணாலும் சரி ஸ்லாப் பண்ணிருக்கமா இல்லையா. உன் ஒய்ஃபை நேரத்தை விட்டு கொடுக்க விட்டாரா, ஜிம் தப்பு பண்ணதாவே கூட இருக்கட்டுமே, வீட்டுக்கு வந்து கேட்டுக்கலாம்ல, நீ என்ன ஜிம் தப்பு பண்ண ஏன் பண்ண சொல்லி வீட்டில் கூட கேட்டுக்கலாம், மற்றவங்களும் விட்டு கொடுக்கலாமா அப்படி கேட்குறது கேட்குறாங்க. சேக்கு என்ன சொல்றது சேக்கி ரைஸ் பண்ணுறாங்க. எனக்கா ஒருத்தவங்க வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு மற்றவங்க புள்ளி பண்ணுறதே ஜேகப்பால் தாங்க முடியாது. ஸ்கூலில் ஒரு சின்ன பசங்க அந்த ஏஜ் இந்த பசங்க வச்சுட்டு இல்லாமல் கூட பேசியிருக்கலாம், அதையே ஜேகப்பால் தாங்க முடியாது. அப்போ ஜிம் இவ்வளோ பேர் பையனாக இருக்கான், உன்னை நம்ப உன்னை மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான், அப்படி இருக்கும்போது அத்தனை பேர் வந்து ஜிம் வந்து ஹார்ட் பண்ணியிருக்காங்க, அது பொண்ணுங்களா இருந்து ஜிம் அப்படி டீஸ் பண்ணியிருக்காங்க, அவள் வந்து எப்படி தான் பார்த்துட்டு இருந்தா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி கடுப்பு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. சொல்றாங்க சொல்லி எனக்குமே ஜிம் வந்து உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்தது இல்லையா நினச்சி வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. ஒன் டே நம்ம ஜேகே வந்து மெட்டில் ஷிவர் ஆகிட்டு இருப்பாங்க ஃபீவரில். அப்போ ஜிம் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளாங்கெட்லாம் கவர் பண்ணி அப்படி பக்கத்தில் வந்துட்டு ஒரு தைலமாக இருக்கும். அதாவது ஒரு ஹெட்லெட் போட்டு விட்டு எனக்கு ஒரு லைட்டாக கோல்டும் ஒரு மாதிரி கோல்டு ஃபீவர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தைலத்தை போட்டு தேய்ச்சி விட்டு பக்கத்துலேயே உட்காந்து ஹேண்டை பிடிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க ஒன் டே ஒரு கால் கூட ரொம்ப வீக்கமாக இருக்கும். அப்போ வந்து பாம்பு வாட்டர் இருந்து காலில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீட் பண்ணி அந்த பாம்பு வாட்டர் வந்துட்டு காலில் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த வெட் கிளாத்தை வச்சு எடுத்து தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாம்பா இது பண்ணி வச்சிருப்பாரு. ஜேகே சில விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க வச்சுட்டு நினைக்கிறேன் கேட்குறாங்க. அப்போ அந்த லைட்டை கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு உங்கள் ஐஸ் ஹார்ட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு சொன்னது அப்படி தான் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்த்துங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லைடா அவன்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்க சொல்கிறாங்க. சொல்லு நீ அவனுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறல இந்த நல்ல விஷயம் அவன் கணக்கு தெரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க. பார் ஜேகே அவனை மாற்றி நினைக்க ஒன்று நீ மாற்றி கோசிட்டோம் மைண்ட் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்பாவுக்கு பிடிக்கணும், மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கணும், உனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கணும்னு நினைக்காது சரியா சொல்கிறாங்க. அவனை உனக்கு மட்டும் பிடிச்சா மட்டும் போதும் முக்கியமாக சொல்கிறாங்க. உன் ஒய்ஃபு தப்பு பண்ணாத வரைக்கும் உனக்கு வந்துட்டு ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அவனை எதுக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தப்பு பண்ண மட்டும் சேஞ்ச் பண்ணணும் சரியா. நீ ஏன் தப்பு பண்ணுறேன் தப்பு சொல்லி மாறி போட்டு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இவன் ஜேவை கூட திட்ட மாட்டான். நான் வந்து தப்பு பண்ணி மாறி பண்ணிச்சுக்க அவன் திட்டவே மாட்டான் சரியான ஒரு ஹஸ்பண்ட் ரைட்ஸ் இருக்குது நீ அவன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எப்படி ஜேவை போகிற அண்ணனா ஜிம் தப்பு பண்ணால் சேஞ்ச் பண்ணுற ரைட்ஸ் இருக்கும். சேம் உனக்கும் அப்படி இருக்குது சரியா. ஆனால் அவன் தப்பு பண்ணலையே அப்படி சொல்லி ஜேவட்டே கேட்குறாங்க. அவன் இன்னசென்ட் சொல்கிறான். அவன் இன்னசென்ட் சொல்லி எதுக்கு ஹர்ட் பண்ணுற ஜிம் மாதிரி பசங்க இப்போ கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க உலகத்தில், அவங்களும் எல்லாரையும் அப்படி மாற்றி நினைக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே அமைதி இருக்காங்க. அது சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் பேர் தான் இன்னசென்ட் சொல்ல இருக்காங்க. அந்த இன்னசென்ட் சொல்லி மாற்றி நினைக்கிறீங்க அப்படி தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகேவால் ஆன்சர் பண்ண அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. பாரு ஜேகே உன்னதை மாற்றிக்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் முன்னாலும் என்ன ஹோபி மேலே கோவமாக இருக்கான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. என்னால் ஹோபி இல்லாமல் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு எவ்வளோ பேருக்கு ரேஸாக சுற்றிருப்பாங்க. ஆனால் யாரும் திரும்பி கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஈவன் ஜேகே கிட்டே வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. உங்கள் அண்ணன் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, பிரைன்லேட் பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. ரஷ்ஷாக சொல்லியிருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னரே வந்து அப்படி கூட வந்து யார் திரும்பி கூட பார்த்துக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஜேவுக்கு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேவுக்கு லைக் நம்ம ஜங்கு மாதிரி தான் கோல்டு ஹார்ட் பர்சன் ஏன்னா டே வந்து கிளிஞ்சான பர்சன். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்காரு பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண தெரியுமா ஜேவ படத்தை கொடுத்துப்போம் சென்டர் ஜேவ கேர் பண்ணி பார்த்துப்பேன் சரியா. ஏன்னா நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் தானே, அவன் ஒய்ஃபாக இருந்தாலும் அவன் போல்டாக ஒரு லைக் பாக்ஸ் மாதிரி இருப்பான். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஈகோவே கிடையாது அவங்ககிட்ட அப்படி சொல்லும்போது அதே சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்ட்டு ஈகோவில் சொல்ல அவங்களுக்கு ஈகோ இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாக்கும் ஈகோ இருக்குது அதான் மற்ற முன்சல் பண்ண கூட பொறுத்துக்க முடியல நமக்கு இப்படி ஒரு ஒய்ஃப்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு உங்களுக்கு இமேஜிட்டே இருந்து அவ்வளோ பிரச்சனையாக அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட பெட்டர் பர்சன் ஜிம்முக்கு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க.
சொல்றாங்க. எனக்கு ஒரு பிரதர்னாவே என்னோட டியூட்டி அதுதான், ஓகேவா? நான் என் ஜிம்முக்கு ஒரு பெட்டர் பர்சன் பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஜேகே பார்க்கணும் டே அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் டே ஷட பிடிக்கும். என்னடா டே ரொம்ப ஹேண்ட் எடுத்து விடுறாங்க. இங்க பாரு ஜிம்ல இருந்து பிரதர் இல்லை, ஓகேவா? ஜேஹோப் ஜிம்ல உயிரை வச்சிருக்கான். ஜிம்ல எப்படியா ஜேகேவா ஜேஹோப் எப்படி ஜிம்னு பாருங்க, எனக்கும் பாருந்தேன். ஏன்னா நாங்கள் அடுப்பில் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஜிம்முக்கு அப்படி சொல்றாங்க. என்னத்துக்கு? ஆமா, அப்போ நான் ஜிம்முக்கு ஒரு பெட்டர் பர்சன் பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்றாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. எங்க பட்டே வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, ஓகே? அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் ஜிம்ல மாதிரி ஒரு பர்சன். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிவான ஒரு பர்சன், ஒரு லைக் ஒரு பியூர் சோல் ஜிம்ல எல்லாருக்கும் பிடிக்கும், ஓகேவா? கண்டிப்பாக ஒரு மாதிரி கோல்டு ஹார்ட் பர்சன் வேணா அனுப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. ஜெகிக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பார் கேச்சுட்டாங்க. பாரு அவன் சின்ன சஃபர் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான், சரியா? அவன் வந்து எப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஜெயோட விஷயம் அது மட்டும் தான், சரியா? அவன்ட்டு தப்பான ஹாபிட் எதுவும் உங்களை தப்பாக தான் நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்களும் சரி பண்ணிருப்போம், சரியா? அப்போ சொல்லிட்டு எனக்கு பேசுவோம், அவனுக்காக பேச சொல்லிட்டாங்க. நான் ஜிம்முக்காக பேசுவோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இங்கே பாருட்டு எனக்கு ஜிம்மிட்டு பேச முடியும், எனக்கு புரியுது தப்பு தான் சொல்லிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஜிம்மிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நீ சொல்லு, நீ அப்பாவுக்காக நீ மேரேஜ் பண்ணிட்டே உனக்காக மேரேஜ் பண்ணி சொல்லுவாங்க. எனக்காக தான் நீ மேரேஜ் பண்ணிட்டேன், அப்பாவுக்காக அப்பா சொல்கிறது சில விஷயம் நல்ல விஷயங்களா இருக்கும் சொல்கிறாங்க. பிஸ்னஸில் அவர் சொல்கிற நல்ல விஷயங்களா இருக்கும், என்னென்ன சொல்ல. ஆனால் பர்சனல் லைஃபோ இல்லை மேரேஜ் லைஃபோ ப்ரைவேட் லைஃப்லாம் உனக்கு மட்டுமே சொந்தமான, சரியா? அதெல்லாம் அப்பா முடிவெடுக்கூடாது, புரியுதா? அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஏன்னா வாழ போகிறது நீ அப்பா இல்லை, சரியா? சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜெகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது சொல்கிறாங்க தப்பு தான் எனக்கு கேட்டுக்கணும், ஜிம்னா மற்றவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜேவ் மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் மனசு எவ்வளோ வலிக்கும் எனக்கு தெரியல, அவன் ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே. இதை பார்த்து ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அப்படி பேசுகிறா சொல்லிட்டுங்க பாரு அவன் எப்படி மன்னிக்க போகிறான்னு தெரியல சொல்லிட்டு மட்டும் தான் ஜேவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் வந்து அப்படியாங்க எனக்கு டயர்டாக இருக்க சொல்கிறாங்க, டயர்டாக இருக்கா போய் தூங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் டேவும் ஜேக்கும் 1 hour பக்கம் நின்றுட்டு இருக்காங்க ரெயினில். இப்போ நம்ம டே ஜேவை பண்ணி ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹோபி நம்ம வெளியே நின்றுருக்கோம் ஹோபி அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. உன்னை யார் நிற்க சொன்னா அப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை டே பார்க்குறாங்க. நான் என்ன ஹோபி தப்பு பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க. பாரு ஹோபி தப்பு பண்ணது ஜமுக்கு, சரியா? நீ பனிஷ் பண்ண ஜமுக்கு தான் பண்ணி என்னது பனிஷ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. நீ இல்லாமல் இருக்கவே மாட்டே தெரியுமா? இவனு உனக்கு தெரியல, உன்னை ஹக் பண்ண தூக்கமே வர சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. டே எப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. நீ இல்லாமல் அப்புறம் தூக்கு மேலே தெரியுமா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு கோபி நீ என்னோட பனிஷ் பண்ணிச்சியா ஜேகே? சரி நான் கூட தான் இருக்கேன் அப்படி சொல்கிறேன். எனக்கு நான் கூட தான் நிற்கிறேன், ஓகே? நீ பனிஷ் பண்ண வேணா டிவோர்ஸ் கூட பண்ணிடலாம், ஓகே? அவனை டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு ஜெஜிமுக்கு வேறு பெட்டர் பர்சன் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜேவுக்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு இப்போ டே தான் சார் ஜேகுப்ட ஃபோன் கட் பண்ணுறாங்க. என்னோட ஃபோனை கட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு மைடு வந்துட்டு சார் உள்ள வாங்க சார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே உள்ள வராங்க. பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சு நின்றுருக்காங்க. இப்போ ஒரு 2 மைடு இப்போ 2 மைடு 2 டவல் இருந்து கொடுக்குறாங்கடா சார். நாங்கள் ஹெட் வெட்டாக இருக்குது 2 பேரும் தொடச்சிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜேகே வாழ்க்கை டவல் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம டே டேரக்டாக ஜேவ் கிட்ட வராங்க. ஹோபியை சொல்கிறாங்க. என்னன்ற கேட்குறாங்க. இந்த ஹேர் வைப்பனோட அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பும் அது சொல்கிறாங்க. வைப்பனோட ஹோபியை சொல்கிறாங்க. சரி உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவ் உட்காராங்க. ஜேஹோப் வந்து டவல் வாங்கி வைப்பன் விடுறாங்க. இதை பார்க்குற ஜேகேக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஜேகே பார்த்தீங்கன்னா ஜேஹோப் ரொம்ப கோல்டாக ஒரு மாதிரி ஒரு கோல்டு சிஓவாக இருப்பார். அவருமே வேறு மாதிரி நம்ம ஜேகே மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆனால் நம்ம டே கேட்டதும் டக்குனு பண்ணி விடுறாரு. எனக்கு தன் லவ் பண்ணுற ஒரு பசங்களாக அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஒரு அவர் வந்து ஒரு ஒய்ஃபாகவும் பண்ணுறாரு, சேம் டைம் அவருக்கான லவ்வோட தான் பண்ணுறாரு. அதை நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மி கேட்டுப்பாரு நம்ம ஜேகே கிட்ட எனக்கு வந்து ஹேர் வைப் பண்ணுங்க சொல்லிட்டு மேரேஜ் நெக்ஸ்ட் டே கேட்டுப்பாரு. எனக்கு வைப் பண்ணுங்க எனக்கு பெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் ஜேகே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏன்னா இப்போ இது பண்ணுறாங்க எனக்கு லவ்வுக்கு தானே பண்ண முடியும், நம்ம உரிமையை யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம டே வந்துட்டு என்ன புரிஞ்சு பண்ணாலும் ஜேகே வந்து ஜேகே பற்றி என்ன மாதிரி கோல்டு பர்சன் தெரியும் அப்படின்னு அவர் எல்லாமே பண்ணுறாரு. எனக்கு தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ரீசன்காக எல்லாமே பண்ணுறாரு. அப்போ ஜேகே காலம் இப்போ எல்லாத்தையும் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுனாக்கா அவர் பாட்டம் லைனும் டாப் லைனும். ஆனால் அவரை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் போது நம்ம அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஜிம்முக்கு பண்ணு தானே அவன் மட்டும் உரிமை தானே கேட்டான், அதில் லவ்வோடு தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அவன் பிடிக்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே வந்து இப்போ கிழிஞ்சியாக இருந்தாலும் ஜேவுக்கு அது பிடிக்கிறத ரசிக்கிறானே அது அழகாக இருக்கல பார்க்குறதுக்கு. அப்போ ஏன் ஒய்ஃப் பண்ணுறது எனக்கு அழகாக தானே இருக்குது அப்படி நான் எப்படி யோசிச்சேன் சொல்லிட்டு இப்போ தான் அவர் யோசிக்கிறாங்க. நம்ம எப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டமாக போயிடுது. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. என்னாச்சு ஜேகே அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசின உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே உட்காராங்க. அவங்களும் மைடில் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. தப்பாக ஜேஹோப் நான் கொஞ்சம் ஜேகே கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 8 மைல் வரைக்கும் இருக்காங்க. சரி பேசுங்க. அதை ஜேஹோப் சொல்கிறாங்க. பாருங்கள் தம்பி தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் ஜிம்மின் தம்பிக்கு ஒன்றும் டேலண்ட் நீங்கள் நினைக்காதீங்க, சரியா? அவர் பார்க்க தான் குழந்த மாதிரி இருக்காரு, ஆனால் அவருக்குள்ளே மெச்சூரிட்டி இருக்குது, சரியா? சார் அவங்க ஒரு பாசனை கேர் பண்ணி அவரை பார்த்துக்க முடியும். கூட இருக்கிற பாசனுக்கு ஹெல்த் முடியலனாக்கா அவர் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணுவார். நாங்கள் அத்தனை பேர் வீட்டில் போயிட்டு இருந்தாலும் ஜேஹோப் தம்பிக்கு என்னைக்கா உடம்பு சரியில்லைனாக்கா அவர் தான் ஃபஸ்ட்டு கேர் பண்ணுவார். அவர் சம்டைம் ஜேஹோப் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்படியே படுத்துடுவார் டயர்டில், ஏன்னா வெளியே சாப்பிட்டு வந்துடுவார். அப்போ நம்ம ஜிமின் தான் போயிட்டு ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஷாக்டர் நாங்கள் சொல்ல நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை எனக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷாக்டர் ரிமூவ் பண்ணிட்டு அவரே வந்துட்டு அந்த டைலாம் ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. சம்டைம்ஸ் பெட் கிளாத் எடுத்து ஒரு ஹெட்லாம் வைப் பண்ணி விடுவாங்க, ஹெட்டு நெக்லாம் வந்து வைப் பண்ணி விடுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி கேட்குறாங்க. அவர் இன்னும் சின்ன இருக்கார், குழந்தை தரமாக இருக்காரு, ஆனால் ஒரு பியூர் ஹார்ட். அவர் ஒரு சின்ன பேட் ஹார்ட் கூட இல்லை, ஏன்னா நாங்கள் வளர்த்த குழந்தை எங்கள் குழந்தை நல்லா தெரியும், சரியா? அவங்க யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டார், அவர் பிடிச்ச மாதிரி இருப்பார். என்ன அப்படி குழந்தை தரமாக
இருக்காரு, அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலாம் கேட்குறாங்க. எங்கள் ஜிமின் தம்பிக்கு உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சி நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஸ்டார்டிங்கில் எனக்கு நீங்கள் வெளியே தான் பார்க்க கூட இருக்கீங்க, நல்லவங்க சொல்லிட்டு நான் கேள்விப்படும் கேரக்டர் ரொம்ப நல்ல ஜென்யூனாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி ஹார்ட் பண்ணி அழைச்சி அனுப்பிடுறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் இருக்கு எங்கள் ஜிமின் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கேட்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஏன்னா ஜிமின் தம்பி எங்கள் ஜிமின் தம்பி அழுதுட்டு வந்துருக்காரு, அது ரீசன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயிலாம் கேட்குறாங்க. இப்போ ஜெயோ அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, நான் ஏன் இப்படி பேச வேடிக்கை பார்க்குறேன்னு நீ நினைக்காத ஜெக்கே, எனக்கு இவங்க எல்லாம் ஜிம்மில் வளர்த்தவங்க, என்ன விட போது அவங்க ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்க ஜிம்மில் வந்து சின்ன வயசுல வளர்த்தவங்க, ஜிம்மி என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஜிம்மி என்ன ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயோ சொல்கிறாங்க. ஜிம்மி நாங்கள் வளர்த்துருக்கோம் சரியா, யூஎஸ்ல இருக்கும்போது சரி, இங்கே வந்து சரி, நாங்கள் தான் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க அப்படியே பியூர் ஹார்ட், ஓகேவா, இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது, யாரையும் ஹார்ட் பண்ண நினச்சதே இல்லை சொல்லிட்டு நம்ம மேட் ஆண்டி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே ஒரு மாதிரி இருக்கப்போ கஷ்டமாகவே இருக்குது. ஜெயோ பண்ணி தப்பு தான், நான் சாரி ஐம் சாரி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க, என் தம்பிக்கு டேலண்ட்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாப் கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்க நல்லா சொல்கிறாங்க. அவன் படித்து முடிச்சு என்கிட்ட கேட்டது என்னன்னாக்கா, நான் ஜாப் போகணும் தான் கேட்டான். சரி, நான் தான் சொன்னேன் நீ ஜாப் போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது, அப்படி ஜாப் போனால் கூட நம்ம கம்பெனியில் செகண்ட் சிஓ ஜாயின் பண்ணு, அப்படிலாம் உனக்கு நீ ஒரு கம்பெனி கூட ஜாப் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அவன் சொன்னால் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு சிஓ ஜாப்லாம் வேணாம், நான் வேணா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஒரு சாதாரண ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அப்படி ஒரு ஜாப் மட்டும் போட்டு கூட தான் கேட்டேன். அவனுக்கு எப்பவும் இந்த சிஓ போஸ்டிங், இந்த பொசிஷன் இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது சரியா. அவனுக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும் மட்டும் தான் ஆசை, ஓகேவா. ஏன்னா சின்ன வயசில் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் ஃபேமிலி, நானே இப்போ பிஸ்னஸ் சொல்லிட்டு அது பின்னாடி போயிட்டு அவனை பார்க்குறதுக்கு டைம் இல்லை சரியா. ஆனால் நான் அவன் சேஃபாக இருந்த போது ஹாப்பியாக இருந்த போது நினச்சி தான் வளர்த்துட்டேன். அவங்க இவங்களும் நம்பி தான் விட்டேன், இவங்களும் பர்ஃபெக்டாக தான் வளர்த்து கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் தம்பி பர்ஃபெக்டாக இருக்கான், ஓகே, அவன்கிட்ட எந்த ஒரு பேட் ஹாப்பியுமே இல்லை, அவன் சேஞ்ச் பண்ண எதுவுமே இல்லை, சேஞ்ச் பண்ணி கொடுத்து நீ சேஞ்ச் ஆக வேண்டியது நீ தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்கிறாங்க. இப்போ ஹோபி டே பார்க்குறாங்க, அப்படி சொல்ல ஹோபி அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க, நீ தான் சேஞ்ச் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டு ஜேகே திட்டாங்க. டேவை ஏன் டே என்ன தப்பா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் கேட்குறாங்க. டே ஜேகே ஒரு மார்க் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் என்ன தப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் டே தான் ஜெயப்பட அனுப்பிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அது க்யூட்டாக இருக்கு பார்க்க. இப்போ நம்ம இவங்களும் பார்க்குறேங்க, டே தம்பி நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேவ் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு, ஆமாம் ஜெயவ் தம்பி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஜிம்முக்கு கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெக்கே பார்த்து சொல்லல. இப்போ நம்ம ஜெயவ் தான் சரி, நீங்கள் போய் ஒர்க் பாருங்கள் சார், எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயவ் பார்க்குறீங்க உடனே அப்படி சொல்லியிருக்காங்க நினச்சிக்கா சரியா. நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, என் தம்பி ஒரு வேளை சிஓ போஸ்டிங் எடுக்கலாம் வரணும், உன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேனாக மாறி நினச்சின்னு வச்சுக்கேன், நீயே டவுன் ஆயிடுவா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேக் ஒரு மார்க் என்ன சொல்கிற ஹோபி சொல்கிறாங்க, நான் என் தம்பிக்காக சொல்லலை ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் எடி பார்க்க மேட் வராங்க, என்ன பார்த்துட்டாங்க என் லேப்டாப் எடுத்துருவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லேப்டாப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெயப் தான் அந்த லேப்டாப்பில் ஒரு வீடியோ வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அந்த வீடியோவை நம்ம டேவும் ஜேகேவும் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஜிமின் தான் ஓகேவா, ஜிமின் தான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. அது பிகாஸ் இப்போ ஒரு போர்ட் மீட்டிங்கு அது யூஎஸ்ல நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க இது என் ஜிமின் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னோட தம்பி ஜிமின் சரியா காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிருந்தோம் அப்போ சொல்கிறாங்க. என்னென்னு காம ஒரு 8 months பிஃபோர் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நினச்சி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஹோபி உனக்கு ஆக்சிடென்ட்டாக சொல்கிறாங்க. பேனிக் ஆகுது ஓகே, இப்போ நல்லா தான் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நினச்சி இந்த மீட்டிங் அட்டன் கூட ரீசனுக்காக என்னுடைய எனிமிஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங்கால போகும்போது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங் இருந்துச்சு, அது எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக. எனக்கு ஒரு மிகப்பெரிய டெண்டர் அது எடுத்துனாக்க எனக்கு ஒரு கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கூட ரீசனுக்காக இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலாக அன்கான்ஷியஸாக இருந்தேன். அப்போ என் ஜிம்மின் தான் மேனேஜர் என்கிட்ட நான் 1 week ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஜிம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பான். நான் ஒர்க் பண்ணும்போது ஹேண்டில் பிடிச்சி விடுவோம், வலிக்குதா சொல்லிட்டு ஹேண்டில் பிடிச்சிடுவோம், அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பான். நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ண மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அந்த மீட்டிங்கை என்னோட அண்ணா பண்ண ஒர்க் வந்துட்டு யாரும் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேனேஜர் எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜேவுக்கு வந்து வேறு பிளான் பண்ணி தான் யாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்னோட ஒர்க் வந்து யாத்திரன்னு நினைக்கிறாங்க. அதை அப்படியே விட்டுற மாட்டேன். ஏன்னா நான் இருக்கேன், என்னோட அண்ணா வந்து இப்போ அட்டன் பண்ணணும்னா பரவாயில்ல நான் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னேன். இப்போ பார்க் குரூப் தானே, பார்க் குரூப்பில் நானும் நம்பர் தானே அப்புறம் வந்துட்டு அட்டன் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருக்கான். அங்கிள் கூட சொன்னாங்க இல்லைப்பா அது ரொம்ப பெரிய மீட்டிங், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு முடியும் அங்கிள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே நைட்டு மட்டுமே அவன் ஜஸ்ட் 1 night வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கா. இருக்காங்கன்னா இந்த மீட்டிங் பற்றி டீட்டெயில்ஸ் மட்டுமே படிச்சிருக்காங்க, ஜஸ்ட் படித்தது மட்டும் தான், தாண்டி அவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஆனால் அந்த மீட்டிங்கை அவன் ஏன் பிளேஸ் வந்து அட்டன் பண்ணான் சொல்லிட்டு எனக்கு ஆமாம் செகண்ட் சிஓவா அவனே வந்துட்டு அவனை அந்த நேம் வந்து எடுத்து அவனே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்க 2 பேருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு இப்போ பேசுவான் பாரு சொல்லிட்டு ஸ்பீச் வந்துட்டு அது வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க வீடியோவை. இப்போ அந்த வீடியோ அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் தான் குட் மார்னிங் எப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க ஐஎம் ஜிமின் பார்க் அப்படி சொல்கிறாங்க. பார்க் உட்பட செகண்ட் சிஓ சொல்கிறாங்க. பார்க்குறாங்க வா சொல்லிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சனாக சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி எல்லாரும் பேச மாறி போயிடுது. நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்களா எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மீட்டிங் அண்ணா தான் அட்டன் பண்ணோம். சில
சில பேர் செஞ்சு சாதினால எனக்கு அண்ணாவளங்க வர முடியல சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் சில பேர் என்னோட பிரதரை வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. நான் அந்த மீட்டிங் நான் தான் அட்டன் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் பற்றி நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. உன்னால் முடியுமா சொல்லலாம் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஸ்டார்டிங் லாவஸ் தான் ஆகுது அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய மீட்டிங் அது. அப்போ கொஞ்சம் லாவஸ் ஆயிருக்காங்க ஸ்டார்டிங்கில். இப்போ மேனேஜ்மெண்ட் தான் முடியும் ஜிமின் நல்லா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் அவருக்குள்ள கான்ஃபிடென்ட் வரைச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. போக 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 அவர் பேசுறதை கேட்டு எல்லாம் ஸ்டன் ஆயிடுறாங்க. அவர் அவ்வளோ அழகா ஜெயப் பண்ணோட மொத்த ஒர்க்கையும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ அவரே பண்ண மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனால் லாஸ்ட்டில் அதை என்ன பண்ணியிருப்பாங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பை நம்ம ஜெயப்போட நேம் தான் போட்டிருப்பாங்க. அதில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும் இது எல்லாமே அண்ணாட ஒர்க் தான். அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகணும். எங்கள் கம்பெனிக்கு தான் வரணும். நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோ சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஸ்டன் ஆயிருப்பாங்க. நீங்கள் எப்போ சார்ஜ் எடுப்பீங்க சிஓவான்னு கேட்குறாங்க. எனக்கு அவர்களும் ஒரு திறமையாக அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. இவருக்கு இப்போ ஒரு திறமைகள் இருக்கு. அவங்க அண்ணோட ஒர்க்கை இந்த அளவுக்கு ஒரு எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னாக்கா எல்லாரும் ஈஸியாக ஒரு விஷயத்தில் கன்வே பண்ண முடியுதுனாக்கா கண்டிப்பாக இவரோட ஒரு சிஓவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இவரோட பெட்டராக இன்னும் கூட ஒரு பொசிஷனுக்கு போக முடியும் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறதுக்கு எனக்கு அது ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அந்த தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டர் அவங்க பேருக்கு அந்த கம்பெனிக்கு நம்ம ஜெயப்போட நேம்க்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஜெயப் வந்துட்டு 2 hours ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஜிமின் மீட்டிங் முடிச்சு வந்து 2 hours ஆஃப்டர் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த அங்கிள் வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க ஜெயப்போட காரணத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஜெயப் ஐஸ் ஓப்பன் வந்து ஜிமின் வந்து ஒரு ஃப்ளவர்ஸையும் அந்த கான்ட்ராக்ட் ஒரு ஃபைலையும் கொடுத்துருப்பாங்க. ஹேங் இது உங்களுக்கு சொல்லிட்டு ஜிமின் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜிமின் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து ஜெயப் ஒரு மாதிரி இருப்பாங்க. என்னெல்லாம் கேட்டுருப்பாங்க நீங்கள் பாருங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஜெயப் ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்டன் ஆயிருப்பார். இது சொல்லிட்டாங்க. இப்போ தான் அங்கிள் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இதை பாரு சொல்லிட்டு ஜெயப் ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க. ஏன் தம்பி தானே அது சொல்லிட்டு அவர் கூட ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பாரு. அப்போ சொல்லிப்பாரு கண்டிப்பாக அப்போ ஒன்று பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பாங்க. நீ தான் ஒரு பார்க் மாதிரி இருக்கா சொல்லிப்பாங்க. நான் என்னை பார்த்தா பார்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்று ஒரு செகண்ட் பார்க்க ஒன்று தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப்பட சொல்லிப்பாங்க. இல்லை நீங்கள் தான் இப்போ வந்து பிளேஸ்க்கு ரிசர்வான பர்சன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. எனக்கு ஒரு போஸ்டிங் ஆசையே கிடையாது. என்னை பிரதரோடைய ஒர்க் வந்து மற்றவங்க தெரியும்னு நினைக்கிறாங்க. உங்களை வந்துட்டு வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி செக் பண்ணியிருக்காங்கனாக்கா கண்டிப்பாக நான் அப்படி விட மாட்டேன் இல்லையா. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு வந்து ஸ்பாயில் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெயப் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டெண்டர் அவர் பேருக்கே வந்திருக்கும். அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கான எஃபோர்ட் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். அதுக்கான ப்ராஃபிட் அவர் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஜெயப்புக்கு காமிச்சு முடிக்கிறாங்க. எனக்கு ஒரு நகையை ஜிமின் பண்ணுவான் சரியா. உங்க அப்பா நினைக்கிறாங்க உனக்கு வந்து பெஸ்ட் ஒய்ஃபாக அவன் ஜிமின் இல்லை சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல. உனக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஓகே அவர் பேச்சுக்கு சொல்கிறேன். உனக்கே எனக்கு ஏதாவது ஆனால் கூட உன்னையும் சரி உன் ஃபேமிலி சரி உன்னுடைய கம்பெனி சரி எல்லாத்தையும் சேர்த்து என் ஜிமினால பார்த்துக்க முடியும் சொல்கிறாங்க. என்னென்னுக்கு அவன் சிஓ ஆகும்னு நினச்சா அப்படின்னாக்க இந்த கொரியாவில் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக அவன் தான் இருப்பான். இவன் ஒன்று என்ன எல்லாம் சேர்த்து பீட் பண்ணி டவுன் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ டேக் அப்படி ஸ்டன் ஆகிடாங்க. ஜிமின் தானா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. இப்போ டே அப்படி கிழிஞ்சு பண்ணுறாரோ ஆனால் ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு ஆக்டரா ஒன் ஆஃப் த நம்பர் 1 மாடல் நம்பர் 1 ஆக்டர். அவரை யாரும் அடிச்சிக்க முடியாது. அப்படிதான் கிழிஞ்சு பண்ணுறதுலாம் வேற ப்ரொஃபஷனல் வந்துட்டாக்க அவர் யாரும் அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஜிமினி அவருக்கு ஒரு திறமைகள் இருக்குது. ஆனால் திறமையில அவர் வெளிப்படுத்த விரும்பலை. அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால ஏன்னா ஜெயப் இருக்காங்க. ஜெயப் தான் பிளேஸ்க்கு ட்ரெஸ்ஸான பர்சன் அவங்க இருக்கட்டும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த பிளேஸில் ஜெயப் முடியல தான் அந்த இடத்துல பிளேஸ் கண்டிப்பாக ஜிமின் வருவாங்க. வந்து டேக் கேர் பண்ணுவார். கண்டிப்பாக ஃபேமிலி டேக் கேர் பண்ணுவார். கம்பெனி டேக் கேர் பண்ணிப்பார். அதே மாதிரி ஜேக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜிமின் ஜேக்கே கூப்பிட்டு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. வந்து அவர் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை பக்கத்து சப்போர்ட்டிவாக நிற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கு ஒரு மாதிரி தன்னோட ஜிமின் தானே சொல்லிட்டு அவனுக்குள்ள எல்லாமே இருக்கு சரி. எல்லா திறமைகள் வச்சுக்கான திறமைகள் வெளிப்படுத்த விரும்பல சரியா சொல்றாங்க. இவன் நினைச்சா அவங்ககிட்ட சொல்லலாம். அவனுக்கு தெரியுமா ஜிமின் காலேஜ் சொல்லிட்டு டாப்பர் சொல்றாங்க. என்ன வந்து ஸ்டாக் ஆயிடுங்க. என்ன சொல்கிறேன் அப்படியே சொல்கிறாங்க. என் ஜிமின் வந்து காலேஜில் டாப்பர் தெரியுமா சொல்கிறாங்க. அவன் ப்ரௌடாக என்ன ஃபீல் பண்ண வச்சான். ஒரு பெஸ்ட்டாக அண்ணன்றதை தாண்டி என்னை வந்துட்டு நான் அவனை என்ன வந்து அவன் எந்த இடத்துல ஃபீல் பண்ண வச்சுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு எவ்வளோ இடத்துல ஜிமின் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருக்கான். ஸ்கூலில் காலேஜில் ஒபீடியன்ட் கிட்டு நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டு எவ்வளோ நேம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அவார்டு வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஜிமினுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சது கிடையாது சரியா. ஆனால் இவ்வளோ தான் சொல்லி தான் என் தம்பி பற்றி ப்ரூவ் பண்ண வைக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. என் தம்பி கேரக்டர் டேஸ் 2 months அவங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்க புரியல எல்லாம் சொல்லுவாங்க. ஜெயப் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அப்புறம் ஜெய்க்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐம் சாரி ஜெயப் ஐம் சாரி சொல்கிறாங்க. எனக்கு ஜிமினி இப்படிலாம் டேலண்டாக இருப்பான் இப்படி தான் இருக்கான். எனக்கு எதுவும் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு அவன் கூட இருக்கணும். அவன் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு எப்போவும் அவங்க எங்கிட்ட போய் இருக்கான். அவன் இல்லாமல் இருக்க முடியாது. ஜெயப் ஜெய்க்கு எழுதுறாங்க. அப்படியே நீ ஹார்ட் பண்ண அப்போ அந்த பேச சொல்கிறாங்க. தப்பு தான் தப்பு தான் சொல்லி யோசிக்க முடியும். சாரி சொல்கிறேன். ஜெயப்பா ஜெய்க்கு எழுதுறாங்க. பாரு ஜெய்க்கு ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. உன் அப்பாவுக்காக அவங்க மேரேஜ் பண்ணி தரல சரியா. என் அப்பாவும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்காக மட்டும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ ஒரு நல்ல பர்சன் நல்லா பார்த்துப்பேன் அப்படி தான் நினச்சேன். நீ இந்த மாதிரி கோல்டாக இருக்க கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டேன் பேக்காக இருக்க மாட்டேன் சீட் பண்ண மாட்டேன் இருக்கா. அதான் மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் தவிர ஜஸ்ட் ப்ராமிஸ்க்காக மட்டும் மேரேஜ் பண்ணி வைக்கல சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறாங்க. ஜெயப் சொல்கிறாங்க. ஆமாம் நீ டே வந்து இருக்கானாக்கா டே ட்ரூவாக இருக்கா சரி கிழிஞ்சு பண்ணுவோம். ஆனால் அவன் பேக்காக இருக்க மாட்டேன் எனக்கு அதான் டே கிட்ட ரொம்ப பிடிக்கும் சரியா பியூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி சொல்ல ஹோபி செட் அவர் உட்காந்துட்டு இருக்காரு.
இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, ப்ளீஸ் நான் ஜிம்மில் பார்க்கணும், என்னால் ஜிம்மில் பார்க்காம இருக்க முடியாது, நீ பாட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என் தம்பி ஹெல்ப் பண்ணால் பார்த்து சும்மா இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜெவ் கேட்குறாங்க. ஜெவ் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ப்ளீஸ் ஓகே நான் ஜிம்மில் பார்க்கணும், இப்போ கோவமாக இருக்கான் சரியா, கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டேஸ் போகட்டும் ஓகேவா, அவனை வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ண நினைக்கிறேன், எனக்கு நீ பண்ணது நல்ல, நீ இப்படிலாம் ஹெல்ப் பண்ணிக்கின்றது அவன் சொல்லணும், சேம் டைம் நல்லா பார்த்துட்டு அவன் சொல்கிறான் ஓகேவா, அவனுக்கு ஒன்று பிடிக்கும், சேம் டைம் இப்படி பண்ணதுனால ஏற்றுக்க முடியல ஓகேவா, அவனே நினைக்கிறான் அவனுக்கு நான் பர்ஃபெக்டான பர்சனாலிட்டியாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவ் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க, அவன் நினைக்கிறான் அந்த அளவுக்கு அவன் நினைக்க வச்சு நீ தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. தப்பி எம்எல்ஏ ஜெவாப் சொல்கிறாங்க. ஓகே கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஹாபியை சொல்கிறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் கோச்சு கூட சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஜேகே வந்து நல்லவன் தான் சரியா, அவன் ஒன்று மாதிரி தான் லைக் கோல்டு மாதிரி இருப்பான், ஆனால் அவன் கெட்டவன் கிடையாது சரியா, அவன் அப்பா பேச்சு மட்டும் அதை கேட்டு வளர்ந்துட்டானா அப்படி இருக்கா, மற்றபடி அவனுக்கு நல்லது கிடையாது தெரியும் ஓகே, அவனால பார்த்துப்பான், கண்டிப்பாக டிவோர்ஸ்லாம் இது முடிவு எடுத்தா சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆக சொல்கிறாங்க, மாமா சொல்கிறாங்க, இல்லாத சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்மில் அப்படி கோவத்து கொஞ்சம் அழுதானே எனக்கு அதை பார்த்துருக்கான், என்னால் தாங்கிக்க முடியாது, ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு, என் தம்பி அப்படி அழுதுனால பார்க்க முடியல, அந்த டிசான் தான் அப்படி சொன்னான் ஓகே, மற்றபடி இன்னும் டக்குன்னு டிவோர்ஸ் பண்ணி வைக்கலாம் எதுவும் இல்லை, இவன் நல்லா பார்த்துட்டு நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், சேம் டைம் தம்பி சஃபரான கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் அப்படி ஜேகப் சொல்கிறாங்க. இல்லை டிவோர்ஸ்லாம் பேசாத, இந்த ஜிம் நம்ம வாழ முடியாது. ஜேகே சொல்கிறாங்க, சார் ஓகே நான் சான்ஸ் தரேன் ஓகேவா, நீ கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணு, என் ஜிம்முக்கு கொஞ்சம் கோவம் கரெக்டு, நான் அவனை கண்டிப்பாக அவனை கூப்பிட்றேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் ஜிம் இல்லாமல் இருக்க முடியாது, தூங்க முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும், இப்போ மட்டும் ஜிம் நம்ம தூங்க மாட்டியோ அப்படி கேட்குறாங்க. இப்போ மட்டும் ஜிம் நிம்மதி சுட்டி பாருங்க தெரியல அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன், என் ஜிம் நிம்மதி சுட்டியாக சார் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் சரி கவலையில் எனக்கு ஜிம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஏன்னா நீக்கு ஹார்ட் பண்ணியிருக்கா, அவன் கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கான், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. நீ எதுக்கு பேசுகிறா சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. ஏன் பிரதர்லாக்காக நான் தான் பேசுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காம நான் தான் பேசுவோம் ஜிம்முக்காக அப்படி சொல்லிட்டு அவனுக்கு மாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே டேஸ்ட் சொல்கிறாங்க. மாமா சொல்லிட்டு ஜேகே தான் டேவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேவை ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஓகே ஜேகே நீ கிளம்பி வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜேவுக்கு ஜிம் இல்லாமல் இருக்க முடியாது ஜெவ் ஹோப்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறேன், எனக்கு புரியுது சென்ட்ரல் ஹார்ட் பண்ணியிருக்கா, ஜிம்முக்கு இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவன் இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகேவா, நீ இப்போ டே நீ போக சொல்கிறாங்க. நானுமா ஹோப்பி நீ நம்ம தூங்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை டே நீ புரிஞ்சுக்கோ நான் சொன்ன கேட்கல சொல்கிறாங்க. கேட்பதான் நீ நம்ம தூங்க மாட்டேங்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மில் கூட இருக்கணும் சரியா, ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுவோம், தனியாக தூங்குறது என்ன அலோ பண்ண முடியாது சரியா, அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப நாள் ஆச்சு என் தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு எனக்கும் என் தம்பி கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் கேட்குறாங்க. டேவ் அதுக்கப்புறம் ரிஃப்யூஸ் பண்ண முடியல, எனக்கு ஜெவப் இவ்வளோ ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க இல்லையா, நான் டைம் கொடுக்குறேன் ஹோபி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு டெக்ஸ்டாக பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே நீ போ சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு வா வந்து தோலை அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. ஜேகே கோவம் ஒரு டே சொல்கிறாங்க. உன்னால தான் என் லைஃப் ஸ்பாயில் ஆகுது, என் ஹோபி இல்லாமல் இருக்க மாட்டேன் தெரியுமா, ஆனால் உன்னால தான் ஜிம்மில் ஹார்ட் இருக்கா, ஜிம்மால் தான் இப்போ ஜெவப் ஹார்ட் ஆகிறான், எனக்கு ரீசன் நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஜெவாப் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே நம்ம டே வீட்டுக்கு வராங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் வந்து வீட்டில் நம்ம ஜேகே வீட்டு தான் வந்து திங்ஸ் எடுத்து கூட உடைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்து என்ன பண்ணுற சொல்லிட்டு உனக்கு ஏன்டா அப்படி பண்ண, உன்னால என் லைஃப் அப்படி ஆசிட்டுங்க, ஏன்டா ஒரு நாள் கொண்டு ஜேவ் போட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு டே திட்டுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது, ஜேகே வீட்டுக்கு வந்து மாதிரி எம்டே மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. என்ன பார்த்துருக்கோம் வீட்டை சுற்றி பார்த்துருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு இடத்துல இருக்குது. இப்போ ஜிம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் மாற்றி இருக்கும். நம்ம ஜேகே திட்டுவாங்க எதுக்கு மாற்றி வைக்க சொல்லிட்டு, இது வீட்டு அப்படி தான் இருக்கும், மியூசியம் எடுத்து பொருள் வைக்கிறதுக்கு ஜிம்னு திட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்குறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கான ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது, எனக்கு ஜிம்மில் ஸ்மைல் சவுண்டு, ஜிம்முக்கு கிழிஞ்சு பண்ணுறது, ஜிம்மில் திங்ஸ் அங்கே கிடக்கும், அது பார்க்குறப்ப ஜேகே எடுத்து வைப்பாங்க, அது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மார்க் என்ன ஜிம் நிறைய டாய்ஸ் வச்சிருப்பாங்க, அங்கங்கே அது கிடக்கும், அதெல்லாம் பார்க்குறப்ப எதுவுமே இப்போ அந்த டாய்ஸில் எதுவுமே இல்லை, மேட் எடுத்து நீட்டாக வச்சுட்டாங்க. ஜேகே எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒரு மாதிரி மிஸ் ஆகுது அவருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ இப்போ தான் சார் ஃபீல் பண்ணுறாரா, பண்ணட்டும் சொல்லிட்டு பாட்டே தான் நம்ம போய் தூங்குறேன் சொல்லிட்டு வேறு ரூமில் படுத்துட்டாரு. இப்போ நம்ம ஜேகே ரூமில் வராங்க. அந்த ரூம் பார்த்தா அவருக்கு ரொம்ப மிஸ் ஆகுது. பெட்டை பார்த்தா ஜிம் இருக்க மாதிரியே இருக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் படுக்கிறாங்க. அவருக்கு தூக்கமாக அவருக்கு ஜிம்மில் பிள்ளை அவருக்கு ஹக் பண்ணுறாங்க. அந்த ஜிம்மில் ஸ்மெல் தான் இருக்குது. ஜேகே ஒரு மாதிரி இருக்கு, நீலாம் இருக்க முடியாது சார், எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, யாராலும் இது எப்படி வேணாது, ஆனால் என் கூட மட்டும் சரியா எனக்கு பிரச்சனை இல்லை, மெச்சூரிட்டியாக இன்மெச்சூரிட்டி அதுக்கு கவலை இல்லைடா, ஐம் சாரி சொல்லிட்டு ஜேகேக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்களாமே இருக்க முடியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் இது வீடு தான், இது மியூசியமில் சரியா, அவன் பிடிச்ச மாதிரி இரு, ஓகே பிடிச்ச மாதிரி இரு, உன்ட்டு எதுவும் பேடு அப்படி இல்லாமல் நான் ஒன்று சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், நான் என்ன தான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒன்று சேஞ்ச் பண்ணக்கூடாது சரியா, ஏன்னா நீ இல்லாமல் இருக்க முடியாது லாஸ்ட் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவனு ஒரு செகண்ட் கூட பாரு நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணவே முடியல சொல்லி ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ரூமே பார்த்துருக்காங்க. தூக்கமே வேஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் பண்ணுறாரு இந்த பக்கம் நம்ம ஜேவப் தான் நம்ம ஜிம்மில் அவர் லேப்பில் அழகாக அந்த ஹெட் வச்சு படுக்க வச்சுட்டு ஹேரை ரப்படி விடுறாங்க. ஜிம்மில் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஒரு டைம் ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு ஜிம்மில் ஃபோன் சைலண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. காலேஜ் வந்து ஜேகேன்னு போட்டுருக்கு. நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் ஜெவப் பார்க்குறாங்க. சார் ஓகே ஜிம்மி டூ சொல்லிட்டு ஃபோன் போட்டு அவர் கட் பண்ணி வச்சுறாரு.
இப்போ நம்ம டே வந்து ஜெயோ ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க இவன் ஒர்க்கான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. என்ன டே வேணும் உனக்கு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க. சரி இப்போ வீடியோ கால் பிக் பண்ண வீடியோ கால் வந்து பண்ணுறாரு பிக் பண்ணுறாரு. பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் இருக்கிற ஜெயோ லேப்டாப் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறீங்க டே பார்க்குறீங்கன்னா ஜிம்மில் லேப்டாப் எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் தம்பி டே சொல்கிறாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க அவன் தம்பி சரியா சொல்கிறாங்க. இப்போ டே தான் புரியுது இருந்தாலும் அவரு இப்போ நான் அது இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயோ புரியுது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா என் ஜிம்மில் கம்ஃபர்ட் ஆகணும் ஓகேவா சொல்லுங்க. ஜெயோ சொல்கிறாங்க எனக்கு புரியுது நீ என்ன உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் சரியா மிஸ் யூ லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ அப்படியே ஜெயோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே தான் ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெயோ ஒரு மாதிரிக்கு தூங்கு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவோட தூங்கல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கன்ஃபார்ம் ரெடிஷாக இருக்குது. இயர்லி மார்னிங் 6 o'clock ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க என் ஒய்ஃபு பார்க்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. அப்போ நான் தான் வர சொல்லிட்டு டே வந்து கிளம்பவே இல்லை. அவர் எப்படின்னாக்கா அப்படி தூங்கி வச்சுட்டு அப்படியே மெஸ்ஸி ஹேரு அந்த ஒரு டிஷர்ட்டு ஒரு லோயர் போட்டு போகிற அப்படியே வராரு. என்ன அப்படி இருக்கா சொல்லிட்டேன் இப்படி தான் இருப்பேன் என் ஜெவப் இப்படிலாம் வந்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஜேகே உன் காரை வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே தூங்க நைட்டு ஃபுல்லாக ஒரு சொட்டர் போட்டு தோக்குறாங்க. ஒரு டைம் கூட ஐஸ் வந்து பிளிங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஜிம்மில் மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பார்க்க என் மனசு எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க இப்போ தான் தெரியுது. ஒரு நாள் என் கூட இல்லாமல் வந்தது தான் எனக்கு எதுவும் ஒரு யுகம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவுக்கு பிடிச்சா அம்மாவுக்கு பிடிச்சா என்ன எனக்கு பிடிச்சா மட்டும் போதும் ஓகேவா நீ இப்படி இருக்க அப்படியே எடுத்தாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை சொல்லிட்டு ஜெயிக்க தான் நினச்சிட்டு வந்துருக்காங்க. நான் உனமே நான் வந்து ஒரு இருப்பேன் நீ தான் எனக்கு வந்துட்டு ஸ்வீட்லாம் ஃபீல் பண்ணி விட்ற ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுங்க சொல்கிறேன். என்னோட சின்ன வயசில் நான் மிஸ் பண்ண எல்லா நீ தான் எனக்கு கொடுக்குற அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும்போது நான் சில டைம் நானாக இருக்கேன் மற்ற டைம் நான் ஒரு ரொம்ப மாதிரி இருக்கேன். எனக்கு புரியுது நான் எப்படி இருக்கேன் நீ தான் எனக்கு பர்ஃபெக்ட் நீ தான் கரெக்டான ஒரு பர்சன் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு இருக்காங்க. ஃபைன் நம்ம ஜேகே ரீச் ஆகிட்டாங்க. இந்த ஜேவோட வீட்டுக்கு இப்போ டேவும் ஜேவுக்கு தான் இறங்கி வந்துட்டு டேவும் ஜேகே தான் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ மேடி பார்க்குறீங்க என்ன இவ்வளோ ஏழு மாதிரி வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெயிட் பார்க்குறாங்க பாருங்க சார் ஜிமின் சார் ஜெயப் சார் எந்திரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஆமாம்மா ஜெயப்பை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹாலில் உட்காந்துருக்காரு. ரொம்ப எஸ்ஸியாக இருக்காரு பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஜேகே பார்த்தா பர்ஃபெக்ட் ரெஸ்பாண்ட் வந்துட்டு பாரு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜெயப் இறங்கி வராங்க கீழே பார்த்தா நம்ம டே உட்காந்து டே அப்படின்னு சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க. ஓகே பி குட் மார்னிங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜெயப் பார்க்குறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க மாறிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பாரு ஜிம்மில் பார்க்கணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் ஜிம்மில் பார்க்கணும் ப்ளீஸ் ஜெயப் தான் ஜேகே தான் ஆல்மோஸ்ட் லிட்டரலி பெக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜெயப் ஒரு மாறி இருக்காங்க ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே எதுவும் சொல்ல டேரெக்டாக மேலே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயப் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு லவ் இருக்கா இது நைட்டு போனால் அதுக்குள்ளே மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க தூங்கவே இல்லை சொல்கிறாங்க. என்னென்னு அவன் தூங்கவே இல்லை நானும் தூங்கிட்டு அவன் தூங்கவே இல்லை சொல்கிறாங்க. ஏன் கேட்குறேன் நான் பார்த்தேன் அவன் ரூம் லைட் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அவன் முடிச்சுட்டே நான் தூங்கவே இல்லை எனக்கு அவன் ஜிம்மில் இருக்கும் அந்த வீட்டை சுற்றி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க அவர் புரியுது அவன் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறான் அந்த கேரளா இருக்குது ஜஸ்ட் அவங்க அப்பா பேசுறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியுது டிஸ்டாக் ஆயிருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஜெயப்பும் சரி ஓகே நீ என்ன அப்படி வந்திருக்கா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க டே ஜெயப் கிட்டே போயிட்டு ஹேர்லாம் சரி பண்ணி விடுறாங்க. அப்படியே வந்து அதை கேட்குறாங்க. ஆமாம் அப்படியே வந்துட்டு ஒன்று பார்க்கறது வந்து இதுக்கு இருக்கிற மேக்கப் பண்ணிட்டு வரும் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. நான் என்ன ஆக்டராக வந்துட்டு நான் வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கு அப்படி இருக்க முடியும். நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் உங்களோட ஹஸ்பண்ட் தானே இப்படி தான் போகுது நான் ஜேகே சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் போயிட்டு நம்ம டேவோட போகிறதுக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. மார்னிங் அது பார்க்க டேவுக்கு அவ்வளோதான் அப்படி குடிச்சிட்டு இருக்காரு ஹோபி கிஸ் பண்ணிட்டான் அப்படி சொல்லி குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மைட்லாம் பார்க்குறாங்க இவர் உண்மையாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் பார்க்குறாங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் ஹோபி நான் அப்படியே வந்துட்டேன் சொல்கிறோம் ஜெயப் ஃபேஸ் டே தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க டீ காஃபி மேக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே பாஸ் சொல்கிறாங்க. அப்படின்னு ஜம்ப் சைட் பார்க்குறா ஜம்ப் மேலே வராங்க பார்த்தா ஜிம் கிட்ட கால் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்கு இப்போ தான் தன்னோட சோலே திரும்பி வந்த மாதிரி இருக்குது கிட்ட போகிறாங்க. ஒன் டே ஒன்று புரிஞ்சது எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் போயிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் தான் ஹாபியாக டைட்டாக ஹக் பண்ணாதீங்க ஜிம் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நான் ஜேகே அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம்மில் நினைக்கிறாங்க வாய்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படி புஷ் பண்ண போகிறாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிட்டு ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. கப் பண்ணிட்டு நம்ம ஜிம்மில் அழகாக படுத்திருக்காரு. ஜேகே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சைட் பொசிஷன் அப்படி படுத்துட்டு ஜேகே ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு இன்னும் ப்ரஷ் பண்ண எதுவும் பண்ணல அப்படி தூங்கி எழுச்சி வந்துருப்பார். அப்படியே தூங்கி இப்போ தான் இருந்துச்சிருக்காரு. இவர் பார்த்தா இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்திருப்பார். நம்ம ஜேகே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு காய்ஸ் ஃபுல்லாக ரெடிஷாக இருக்குது. ஜிம் பார்க்குறது என்ன பண்ணுறேன் எட்ட போ ஜிம் வந்து என்ன பிடிக்கல எட்ட போக சொல்லிட்டாங்க. நான் சொல்ல நான் பிடிக்காத சொல்லிட்டு நீ அப்படி தானே பண்ணேன் என் மாற்றிக்க சொல்கிறேன். நான் வந்துட்டு இப்படி அப்படி நடந்து சொல்கிறேன் என்ன ஃபேஷன் ஷோக்க போகிறேன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நடக்கிறேன் எனக்கு என்ன குறைச்சி நான் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஜிம் தான் ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஜேகே ஏன் மாற்றிக்க சொல்கிறேன் ஜிம் ரொம்ப அடிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஐம் சாரி சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணாம் போ நம்ம டிவோர்ஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது பெரிய வார்த்தை சொல்லக்கூடாது டிவோர்ஸ் தான் சொல்லக்கூடாது ஓகேவா டிவோர்ஸ் பெரிய வார்த்தை தங்கும். ஜேகே சொல்கிறாங்க இல்லை எனக்கு நீ வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகே ஜேகே நீ நம்ம இருக்க மாட்டேன் நான் எப்படினாலும் இல்லை நான் என்னால் பண்ண சரியா வீடு வந்து வீடு மாதிரி இருக்க சரியா மியூசியம் மாதிரி இருப்பேன் நான் சரி எந்த திங்ஸோட காய்ச்சி போடு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா உனக்கு என்ன பிடிக்கும் அதே சாப்பிட சரி நான்
வாங்கி தரேன், எல்லாமே வாங்கி தரேன் ஓகேவா. ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு எதுவும் வேணாம் பண்ணி இன்சல்ட் பண்ணலை, அவங்க எவ்வளோ வயனை கொட்டிட்டாங்கன்னு கேட்கவே சொல்கிறாங்க. தப்பு தான் சாரி ஓகேவா, நான் கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பேக் எனக்கு கூட 6 மணிக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. அந்த இடத்துல என் ஹாப்பியாக இருந்தாலும் விட்டுருப்பாங்களா சொல்கிறாங்க. சாரி பாரு நான் வந்து பதிலும் பார்த்துக்க சொல்கிறாங்க. அதை பார்த்து நீ பார்த்துக்கிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சொல்லாதுறாங்க. பார்த்து சொல்கிறாங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கிறதுனால உனக்கு பிடிக்கிறடா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அப்பாவுக்கு பிடிச்சா பிடிக்கட்ட என்ன எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அது போதும் சரியா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கின்றது தாண்டி கிரேஸே லவ் பண்ணுறேன், எனக்கு நீ தான் இருக்க முடியாதுடா ஜெகி சொல்கிறாங்க. அதில் திட்டி அவள் கேட்குறாங்க ரூமை போட்டு லாக் பண்ணுற சொல்கிறேன். பின்ன நீ வந்துட்டு டிவோர்ஸ்னு கேட்குறேன் விட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப என்ன பண்ண முடியும், அதுக்கு லாக் பண்ண ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இந்த அளவு உனக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப பாசம் இருக்குடா, பாசம் எல்லாமே வந்திருக்கேன்ப்பா, நைட்டு போய் தூங்கவே தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ தூங்கினாலும் தூங்கிட்டு எனக்கு என்ன சொல்லி நல்லா தூங்கவே தெரியுமா ஜிம் ஜெகி சொல்கிறாங்க. நான் தப்பா நீ தான் தப்பா நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கவும் ஆமாம் தப்பு ஜெயிக்க தான் பண்ண சரியா, தப்பு பண்ணிட்டது ஜெயிக்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிரியா கேட்குறாங்க. எனக்கு நீ வேணாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது தங்கம்ல உங்கள் பேர் ஒரே டைம் ஜெயிக்க மன்னிச்சிரியா கேட்குறாங்க. நீ சொல்லுவல தப்பான ஒரு டைம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 1 மணி கேட்குறேன், நீ மன்னிச்சிரியா ஒரே டைம் சொல்லிட்டாங்க. எனக்கு உங்களை வர பிடிக்கல, நீ மறுபடியும் என்ன யோகா பண்ண சொல்லி வந்துட்டு அந்த யோகா டீச்சர் திட்டுறாங்க தெரியுமா. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன உனக்கு மெய்ட் ஆஃப் கேட்குறாங்க. இல்லைடா மெய்ட் இல்லைடா என் ஒய்ஃபில் சொல்கிறாங்க. ஒய்ஃபில் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணணுமா, ஏன் நீ பண்ணிக்க மாட்டே ஆக சொல்கிறாங்க. நீ தடிமாட மாதிரி வளர்ந்துருக்கா சொல்கிறாங்க. தடிமாடா ஜெயிக்க பார்க்குறாங்க. ஆமாம் அது எறும்பாட மாதிரி வளர்ந்துருக்கே நீ பண்ணிக்க முடியுதுன்னா சொல்கிறாங்க. ஜெகி சரி ஓகே நானே படிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க உனக்கு அவ்வளோ கோவமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு கூட கோவம் இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உலகத்தில் பிடிக்க மாட்டேன் பிள்ளைடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா தான் சொல்கிறாங்க. அதனால் அங்கிள் எனக்கு திட்டின பண்ணி அவங்க இதில் இருந்தா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க தப்பு தான் சரியா சொல்கிறாங்க. அங்கிள் மறுபடியும் எனக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3 மந்த் டைம் தருவாங்க மறுபடியும் சொல்கிறாங்க. பாரு அப்பா நான் சொல்கிறேன் ஓகே அப்பா எனக்கு ஜிம் தான் பிடிச்சிருக்கு, ஜிம் இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, வாழ போகிறது நான் தான் நீங்கள் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மில் நான் சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. நீ நிஜமாக சொல்லி நிஜமாக நான் சொல்கிறேன் ஓகேவா, எனக்கு ஜிம் பிடிச்சிருக்குவா, ஜிம் எப்படி இருக்கானோ அப்படியே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் எங்கள் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூட பெரியவங்க கூட பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. அப்படி பேசக்கூடாது, நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள், நான் இப்படி தான் இருப்பானே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தப்பெல்லாம் பண்ண முடியும் நான் கூட சொல்லுங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் ட்ரெஸ் பண்ண பிடிக்காது ஜெகி, ரிவீல்டாக போட எனக்கு பிடிக்காது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறீங்க நான் போட வேணாம், அப்புறம் பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ ஓகேவா, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நான் ட்ரெஸ் வாங்கி தரேன் ஓகே, அதே மாதிரி போட்டுக்கோ, உனக்கு எது கம்ஃபர்டபுள் அது இருக்குது அப்படி சரியாக சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, பிஸ்னஸோட ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவா, எனக்கு ஒரு ஆர்டினரி ஜாப் போட்டு தெரியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு ஒர்க்கு தெரியாதா, நான் கற்றுக்கப்பா ஜிம்னு சொல்கிறேன். நான் மணிலாம் இன் பண்ணி தருவா, அப்போ நான் கூட இருக்க முடியுது நான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி ஒரு மாதிரி ஜிம் எதுவுமே பண்ண வேணாம் ஓகே, எதையும் மாற்றிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜெகி சொல்கிறாங்க. அப்போது ஜிம் பார்க்குறாங்க. நேற்று நான் வரும்போது கோவமாக இருந்தேன், நான் டிவோர்ஸ் பண்ணி நினச்சேன், ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு ஞாபகமாகவே இருந்துச்சு தெரியுமா, நான் தூங்குற வரைக்கும் எனக்கு ஒரு ஞாபகமாகவே இருந்துச்சு, உனக்கு விட்டும் கொடுக்க முடியல, எப்படி உங்க கூட இருக்க முடியல தெரியுமா. ஜிம் நல்லா ஜெகி பார்க்குறேன். யாரை விட்டு தர சொன்னா அவனை யார் வந்துட்டு விட்டு போக சொல்கிறான், நீ எங்கேயும் விட்டு போக போகிறது நானும் விட்டு கொடுக்க போகிறது சரியா, நீ என் கூட இருக்க போகிற சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஜெகி தான் ஜிம்மில் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ நான் ப்ரஷ் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் அது ஒரு விஷயமே இல்லை ஜெகி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கு, இப்படி இரு எதுக்காக யாருக்கும் மாற வேணாம் ஓகேவா, நீ இப்படி இரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணி சரியா சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்க எப்படி இருந்தாலும் இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா, நீ எப்படி இருக்க குழந்தைங்க அப்படியே இருக்கட்டும் ஓகேவா, ஃபியூச்சரில் குழந்தைங்களாம் பார்த்துக்கணும் ஓகேவா, இல்லை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோ, கண்டிப்பாக உன மாதிரி தான் அவங்க பியூராக இருப்பாங்க ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, உன மாதிரி இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்ன மாதிரி கோல்டு பசங்க எல்லாமே சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் என்ன மாதிரி கோல்டு பசங்க இருக்காங்க ஓகேவா, ஒன்றை மாதிரி இருக்கட்டும் ஜெயிக்க சொல்கிறாங்க. சும்மா நம்ம இருக்க சும்மா சொல்கிறியா அகைன் ஹாட் பண்ண மட்டும் சொல்கிறாங்க. மறுபடியும் எனக்கு டீச்சர்லாம் வருவாங்க, உங்களுக்கு எந்த டீச்சரும் வர மாட்டாங்க, எனக்கு எந்த ஒரு காசு இருக்க மாட்டாங்க ஓகேவா, நீயே இருக்க ஓகே வீட்டில் நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக ஜிம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸே சொல்கிறாங்க மிஸ்ஸே லார்ட்ஸ் அப்படி ஜெயிக்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெயிக்க தும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறது என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது நேற்று நைட்டு ரெயின் இல்லையா இதுக்காக சொல்கிறாங்க. அது நம்ம உள்ளே வந்தோமா அங்கே டோர் லாக் ஆகிடுச்சு, சண்டை வெளியே இருந்தோமா அது கோல்டு பிடிச்சி சொல்கிறாங்க. அச்சிச்சோ ஜிம் பார்க்குறாங்க. இருங்க நான் ஆண்டிகிட்ட போயிட்டு நான் ஹாட் வாட்டர் வேண்டிட்டு ஆவி பிடிச்சா சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. மெடிசன் ஆகிடக்கூடாது, நம்ம கோல்டுக்கு ஜஸ்ட்டு ஆவி பிடிச்சா தான் ஃபஸ்ட்டு சரியாயிடும், அது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பண்ணி இருக்கேன், நான் போயிட்டு அந்த ஆவி பிடிச்சிக்கிறது ரெடி பண்ணிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி ஜிம் டைட்டாக எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவருக்கு ஒரு பர்சன் கூட இருக்கிறவங்க ஹெல்த் அவங்க முடியலனா அவங்க எப்படி கேர் பண்ணி ஜிம்முக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயமே போதும், இதெல்லாம் தான் லைஃப் வாழ்றதுக்கான ஒரு குட் கேப்பபிளான ஒரு விஷயம் இல்லையா. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இதை விட ஒரு விஷயம் ஒரு பெஸ்ட் திங் ஒன்றும் இல்லை சரியா, என்கிட்ட உங்ககிட்ட எல்லா கேப்பபிளுமே இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க எனக்கு பாரு டக்குனு எனக்கு கொண்டு துடிச்சு பாருல, இந்த ட்ரூ லவ் இந்த கேர் தான் எனக்கு வேணும் சரியா, தாண்டி பாரு எதுவும் வேணும், என் அப்பா வேணா புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு புரியுதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கு பாரு, டேக்கு பிடிச்சி புரிஞ்சது எனக்கு புரியல பாரு. நான் நினச்சிக்கிறேன் டே வந்து மெச்சூரிட்டி எல்லாம் மறக்க சொல்லிட்டு உண்மை சொன்னாக்க டே தான் மெச்சூரிட்டாக இருக்கேன், நான் வந்து இப்படி எடிட் மாதிரி இருக்கா சொல்லிட்டு ஜெக்கி நினச்சிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் வந்து டாப்பாக இருந்தால் போதுமா, எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு போகிறது டே தான். ஜெக்கி தான் அவரே திட்டி
பிடிக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜெக்கியே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, ஒன்று டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சரியா, ஜஸ்ட் நார்மல் கூட இல்லை நான் போய்ட்டு ஆண்டிக்கிட்ட கூட சொல்லிட்டு காஃபி எடுத்து சொல்கிறாங்க. ஓகேவா, காஃபி குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து வர சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம் சொல்லிட்டு ஜெக்கி தான் பார்த்துருக்காங்க. உன்னை போய் தொலைக்க பார்த்து நீ முன்ன மாதிரி பசங்க ஹர்ட் பண்ண பார்த்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இந்த ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அடுத்து போய் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் சொல்லிட்டு ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பியூர் சொல்லிட்டு ஜெக்கி அஜிம் எடுத்து டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு இப்படி இருக்கு சரியா, நீ எப்போ மெச்சூரிட்டியாக எனக்கு ஆகவே நான் இம்மெச்சூரிட்டியாகவே எனக்கு தான் பிடிச்சிருக்கு. மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் மாறக்கூடாது. ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு காம எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இப்படியே இருக்கணும் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். ஜெக்கி தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் கீழே நம்ம ஜெக்கியும் அஞ்சாவும் டேவும் பார்க்குறாண்டா. டே பார்க்குறாங்க. என்ன என் தம்பி போய் இவ்வளோ நேரம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு சத்தம் கேட்கல சொல்கிறாங்க. என்ன சத்தம் கேட்கணும் ஜெயப் சொல்கிறாங்க. இதை ஜிம் இடத்துக்கு போட்டு அடிப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என் தம்பி அப்படி யாரும் ஆட் பண்ண மாட்டேன் என்ன சொல்கிறாங்க. அவனுக்கு ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லாக அவன் ஜிம்மில் கூட அவன் தூக்கத்தை கூட ஜெக்கின்னு சொல்லிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்துக்கா அவன் தூங்கும்போது கூட ஜெக்கி அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஜெக்கி இந்த மாதிரிலாம் மாற சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் பண்ண நல்ல விஷயங்களும் ஞாபகம் இருக்குது. அவன் கேர் பண்ணிக்கிட்டது அவன் சொல்கிறது அவன் பண்ணது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களும் ரொம்ப பாசமாக இருக்கான். ஜெக்கி இப்படி மாற சொன்னதுனால மட்டும் தான் கொஞ்சம் கோவமே தவிர மற்றபடி அவங்க இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஹாபின்னு சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. ஜேகேவும் இதே அவன் எப்படி இருக்கணும் அப்படி அக்செப்ட் பண்ணி எனக்கு ஓகே ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கும் புரியுது என்ன பண்ணுறது. அவனுக்கு அப்பா சொல்லிட்டு கேட்டு வளர்ந்துறான். அப்படி தான் அதுதான் கண்டிப்பாக மாற்றிப்பான் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெயவும் காஃபி குடிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பக்கம் ஜெக்கி கீழே போனால் சொல்லிட்டாங்க. இல்லை நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி விடுறேன். ஜெக்கி தான் ரெஸ்ட்டும் பிடிச்சி ஜிம்முக்கு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி விடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஜெக்கி பார்க்கறதுக்கு நான் எப்படி எனக்கு ஓகே தான் சொல்கிறேன். இப்படி ஓகே தான் இப்படி இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எல்லாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிறாங்க. நம்ம ஜெக்கி பக்கமாக கீழே போகிறோம். 2 பேர் கீழே வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டியை சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. 2 பேர் ஹேண்ட் பிடிச்சி வந்துருக்காங்க. காஃபி போடுங்க அப்படி அது மாதிரி இதோ தட்டி போட சொல்கிறாரு. இதோ தட்டி போடுங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஏன்னா ஜெக்கிக்கு லைட்டாக கோல்டு வர மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ முட்டையாகவும் தும்புறாரு. இப்போ தான் ஜெவப் திரும்பி பார்க்குறாங்க. என்ன உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. ஆண்டி அந்த ஜிஞ்சர் டீ போடுங்க சொல்கிறாங்க. அப்படியே அவன் ஜிஞ்சர் அந்த எல்லாமே போடுங்க சொல்கிறாங்க. நிறைய அந்த அஸ்வகந்தா அதிமுதல் மாதிரி போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டி போட பார்க்குறாங்க. அப்புறம் டீ வச்சுருவா சொல்கிறேன். டீ ஆமாம் அதை டீ வச்சுருவாங்க. காஃபி டீ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கேக்கும் டீயை போட்டுருவாங்க. அது எல்லாத்தையும் போடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் அவங்க சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவுக்கா எதுவும் ஜெக்கி மேலே கோமா இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. அது ஜெக்கி வந்துட்டு தப்பு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. சரியா சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. அது வந்துட்டு நீங்கள் மன்னிச்சிட்டீங்களா அப்படி ஜிம் கேட்குறாங்க. எதுக்கு மன்னிக்கணும் அப்படி ஜெவப் கேட்குறாங்க. அது தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு டைம் மன்னிச்சிட்டீங்களா நெக்ஸ்ட் டைம் ஜெக்கி எப்படி பண்ணால் அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெவப் பார்க்க இல்லை எனக்கு நம்பிக்கை அவங்க வேலை சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க அவங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி பார்க்க ஜெவப் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் வந்து ஹைட் பண்ணிச்சாங்க. இப்போ ஜெக்கி புரியுது டீஸ் பண்ணுறாரு போல அவர் தம்பியை சொல்லிட்டு நான் ஜிம் பார்க்குறேன். அப்படியே அவங்க சொல்லக்கூடாது ஜிம் தான் ஜெவப்பட அனுப்பிக்கிறாங்க. அவர் தெரியாமல் தப்பாட்டார் சரியா. அவர் சொல்கிறாரு அங்கிள் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாரம்மா அவருக்கு நானும் அவருக்கு தான் இருப்பேன் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு சரியா. நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறாரு. நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறாரு. சரி ப்ளீஸ் பாருங்க எனக்காக அவங்க சொல்லிட்டு ஜிம் ரொம்ப கெஞ்சுறாங்க. எனக்கு ஜேகே எல்லாமே இருக்க முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெவப் பார்க்கணும் அப்படியா உங்களை இருக்க முடியாதா சொல்கிறாங்க. இருக்க முடியாது எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும். என்னால் பார்த்து பண்ண பண்ணுவார். ஆனால் அந்த சில விஷயம் தான் பாதிக்க சொன்னார் சரியா. அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு நான் எப்படி இருக்கிறதா அவருக்கு ஓகேவா ப்ளீஸ் அப்படி ஜிம் தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெவப் பார்க்குறீங்களா எனக்கு நம்பிக்கை அப்படி சொல்லக்கூடாது நாங்கள் எங்கே இருக்கவா நீங்கள் உங்கள் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அனுப்புறீங்க வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கை ரொம்ப சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜெவப் எதுக்கு ஜிம்மில் கெஞ்சி வர்றாங்க எதுக்கு ஓகே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஓகே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவப் சரி ஓகே இந்த ஒரு டைம் மட்டும் நான் மன்னிச்சு விடுறேன் சரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஓகே சார் ஜிம் போய்ட்டு ஜெவப் படிச்சு ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டேக்கு பாசிட்டிவ் ஆகுதுன்னு பாரு அவங்க எங்கே சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜெவப் பார்க்க என்ன பேசுகிற அப்படி கேட்குறாங்க. இல்லை ஹோபி நீ என்ன சொல்கிறாங்க. நான் உனக்கு ஒய்ஃபு அவனுக்கு பிரதர் ஓகேவா சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னோடது அப்படி சொல்லிட்டு அவர் பாசிட்டிவாகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஜிம் பார்க்குறாங்க புரியுங்களா உங்களுக்கு பாசிட்டிவாக நான் ஏன்னா கிஸ் பண்ணக்கூடாது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு அவன் கிஸ் பண்ணக்கூடாது அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ பார்க்க நீ என்ன அவன் சப்போர்ட் பண்ணுறேன் ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுவேன் அவனுக்கு கண்ணாதானே இப்போ தான் நம்ம அவனுக்கு மேரேஜ் ஆனிச்சு உனக்கு ஜெயப்பும் ஆனால் அதுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ அவங்க இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்த்துருக்காங்க. இவங்க 3 பேர் ஃபைட் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாரு அப்பலாம் பண்ணக்கூடாது அவன் எனக்கு சொல்கிறாங்க. என் அண்ணன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஜிம் படி ஜெயப் அனுப்பிக்கிறாங்க. அப்படியே வராங்க அவன் எனக்கு அப்படி 2 பேரும் மாறி பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இது பார்க்குற ஜெக்கிக்கு ஸ்மைல் வந்துருக்கு. ஜெயப் பார்க்குற நசுக்காதீங்க என்னை விட்டுங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை டே பிடிக்குமா சொல்கிறாங்க. இது என்ன கேள்வி ஜிம் உனக்கே தெரியல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ தான் உனக்கு பிடிக்கும் இப்போ என்ன தான் பிடிக்கும் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஒன்றும் எனக்கு என்ன தான் பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் இந்த வேலை என்ன தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறிடு ஜிம்மு ஃபேஸும் மாறிடுது. அப்போ ஹாபி அங்கே பார்க்குறீங்க எனக்கு இல்லையா டே பார்க்க மட்டும்தான் நான் ஜிம்னு சொல்கிறாங்க.
பட் ஜேவ் தான் டேவ் துன்புல கூறாங்க. டே பார்க்குறாங்க, ஐயோ போட்டு கொடுத்துறான்னு போய் பார்த்துருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இல்லையா நீங்கள் யார் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவ் பார்க்குறேங்க பாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் நீ தான் ஓகேவா, எனக்கு டே வந்து செகண்ட் ஓகேவா, அதுக்கப்புறம் பேபி உள்ள அது தேர்டு ஓகேவா, இவங்க எல்லாரும் எனக்கு உனக்கு அப்புறம் தான் ஓகேவா சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் திரும்பி ஜங்கு பார்க்குறேன், நீ அதே மாதிரி சொல்கிறாங்க. சான்ஸ் இல்லை சொல்லிட்டு எனக்கு ஜிமின் மட்டும் தான் எல்லாமே. ஜேகே சொல்கிறாங்க, நீ தான் எனக்கு தம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் எனக்கு ஹேங் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு செகண்டாக உங்களுக்கு அப்படி ஜிமின் தான் டே வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. டே பார்க்குறேங்க சரி அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனல் டே வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே எடுத்து குடி ஜிமின் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜேகேவும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜேவுக்கும் காஃபி, நம்ம டேவும் நம்ம ஜேகேக்கும் டீ கொடுத்துருக்காங்க. 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க, இல்லை 2 days இங்கே இருங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில 2 days இங்கே இருக்கலாம் ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டேன். 2 days ஜிமின் ஜேகே டே ஜாங்க 4 பேருமே ஒன்றா இருக்காங்க. இப்போ 4 பேரும் வந்துட்டு வெளில போயிருக்காங்க. இப்போ 4 பேருமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது தான் ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் 4 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே சொல்லிட்டு ஏன்னாக்கா ஜிம்மில் பிள்ளை பண்ணியிருப்பாங்களே அந்த பொண்ணுங்க தான். ஜிம் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த 4 பொண்ணுங்க நேற்று பண்ணுறாங்க ஜிம்முக்கு முன்னாடி. ஜிம்முக்கு புரியல என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஜிமின் சார் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க ஜிமின் சார், உங்களுக்கு தப்பாக பேசிக்கூடாது, உங்கள் மேலே ஒயினை ஊற்றி விட்டுக்கூடாது, எங்கள் மேலே தப்பு மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு 4 பேரும் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. நீட் பண்ணி இப்போ தான் டே பார்க்குறாங்க. டே ஜேகே 4 பேர் 3 பேர் நின்றுருக்காங்க பக்கத்தில் ஜிம் இருக்காங்க. அதே சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணி தப்பு தான் சார், பெரிய தப்பு தான் மன்னிச்சிருக்கோம் சார் அப்படி சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவ் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஈவிலா எனக்கு நம்ம ஜேவ் கேட்டிருப்பாங்க ஜேகே கிட்ட, என் தம்பி அவங்க கூட அனுப்புனாக்க அவன் ஹார்ட் ஆனா இல்லையா, இப்போ அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறானாக்கா அவன் லவ் பண்ணுறான், அதனால நீ பண்ண தப்பு உனக்கு பெரிய விஷயமா தெரியல, அதனால ஈஸியாக வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டேன், அவன் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் ஓகேவா அப்படி தான் இருப்பான். ஆனால் அப்படி இல்லை, என் தம்பி வந்து ஹார்ட்டாக இருக்கான் இல்லையா, அதுக்கு என்ன காம்பன்சேஷன் அப்படி சொல்லி ஜேகப் கேட்டிருப்பாங்க. அதுக்காக தான் ஜேகே வந்துட்டு யோசிச்சு பார்த்துருப்பாங்க, அவங்க பண்ண தப்பா அவங்க சரி பண்ணணும் இல்லையா, அதனால தான் அவங்க யார் வந்து ஜிம் வந்து இன்சல்ட் பண்ணாங்களோ, யார் ஜிம் வந்து ஹார்ட் பண்ணாங்களோ அவங்களே மன்னிப்பு கேட்கணும், அதுவும் நீல் டவுன் பண்ணி ஒர்க் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் ரீசனுக்காக தான் ஜேகே சொல்லியிருப்பாங்க. நான் அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ, நான் என்ன தப்பு பண்ணிருக்கோம், நான் வந்து அதை சரி பண்ணுறேன் ஜேகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஜிம்மில் அவங்க கூட அனுப்பியிருப்பேன்னு சொல்லி ஜேகப் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஜேகப் வந்து அனுப்பாமல் வச்சிருக்காங்க ஜிமின். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, நான் சொல்றது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் அனுப்பி கேட்குறாங்க. இப்போ இப்போ ஜேகப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு, என் தம்பியும் நீங்கள் டீஸ் பண்ணுறீங்க, என் தம்பியும் நீங்கள் ஹார்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகப் பார்க்குறாங்க. ஜேகப் பார்க்கறது வெளில அப்படி இருப்பாரு, ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கர அவர் தம்பி கொண்டாக்க பயங்கரமாக இறங்கி பண்ணிட்டு வர எது இருந்தாலும். இப்போ ஜேகப்பே ஜேகே இது பண்ணலாம் கூட ஜேகப் யார் மாதிரி அட்டாக் பண்ணிடுவார் அவங்கள, அது ஜேகேக்கு தெரியும். இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க, நீங்கள் யார் மேலே கை வச்சிங்கன்னு தெரியுமா கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சார் அதை சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நம்ம ஜேவுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது இவங்க வரைக்கும் இவங்க யார் கூட கான்டாக்டில் இருக்காங்களோ, பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணுங்க தானே, அவங்க அப்பாலாம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அவர் பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே உங்களை மன்னிப்பு கேட்க வச்சது மட்டும் இல்லை, நம்ம ஜேவுக்கு அதை பண்ணிட்டாரு. நீங்கள் இன்சல்ட் பண்ணது ஏன் தம்பி சரியா, நீங்கள் ஒயினை கொட்டி விடுறது ஏன் தம்பி மேலே, அது எப்படி என் தம்பி வந்துட்டு எதுவுமே யூஸ்லெஸ்ஸாக இருக்கானா, என் தம்பி யூஸ்லெஸ்ன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. என் தம்பி யூஸ்லெஸ்ன்னு கூப்பிட்டு நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. நீங்களா என்ன வந்துட்டு உங்கள் ஓன் ஃபீல்டில் நின்றுருக்கீங்க, சரி உங்கள் அப்பாவோட கம்பெனி டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் இருந்துருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கும் என் தம்பிக்கு என்ன வித்தியாசம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் தம்பி என் தம்பி உங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, அப்படி கூட என் தம்பி எனக்கு 2 பிஸ்னஸ் தம்பி இல்லை சரியா சொல்கிறாங்க. அவனால ஓன் ஃபீல்டில் நிற்க முடியும் சரியா, ஆனால் அவனுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, என் தம்பி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, அவனுக்கு எல்லாமே நான் அப்படின்றதுக்கு நாங்கள் இருக்கோம், அவனை பார்த்துக்கிறதுக்காக அவன் லவ் பண்ணுறதுக்காக கேர் பண்ணுறது நாங்கள் இருக்கோம் ஓகேவா. இனி ஒரு டைம் என் தம்பி இல்லை வேறு யாரையும் ஹர்ட் பண்ணுறது இப்படி பண்ணுறாங்க பார்த்தேன் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்களுக்கு கூட கவலை இல்லை, ஆனால் என் தம்பியை இப்படி பண்ணுறதுக்கு யாருக்கும் இந்த ரைட்ஸ் வரக்கூடாது, யாருக்கும் தைரியம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. எனக்கு ஹீஸ் மை பிரதர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. ஜிம் அப்படி கூட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகப் பார்த்து ஏதாவது புரியுது, அவங்க அண்ணா பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அவங்க அண்ணா பண்ண சொல்லி ஜேகப் பண்ணியிருக்காங்க புரியுது. இப்போ நம்ம டேவ் ஒரு செகண்ட் பயந்துறாங்க நம்ம ஜேவ் படுத்த ஆக்ஷனை பார்த்து. சார் மன்னிச்சிருங்க சார், எங்கள் அப்பா ரொம்ப பாவம், எங்கள் அப்பா ரொம்ப எங்களை வந்துட்டு ரொம்ப பனிஷ் பண்ணுறாங்க, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னால் முடியாது சரியா, அது கொஞ்சம் டேஸ்க்கு தான் ஓகே, நான் ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் அது பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ரொம்ப லாங் டேஸ்க்கு இல்லை, கொஞ்சம் டேஸ் மட்டும் நீங்கள் பண்ண தப்பை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக விட்ட முடியாதுல்ல ஜேவ் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் உங்களை யாரும் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க ஓகே, ப்ராஜெக்ட் யாரும் உங்களை டீல் வச்சுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் பொண்ணாக தான் இருப்பீங்க ஓகேவா, தானே உங்களுக்கு எதுவும் ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இது உங்கள் ஃபேமிலியும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பொண்ணுங்களுக்கு மாதிரி ஆயிடுது. இப்போ ஜேகே தான் பார்க்குறாங்க, நீங்கள் எல்லாரும் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜேக்கிட்ட வராங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ என்னோட பிரின்ஸ் ஓகேவா, உன்னை யாராவது டச் பண்ண நினச்சாங்க ஜிம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, பாரு எல்லாருக்கும் பாவப்படாது, எல்லாருக்கும் இறக்கப்படாது சரியா சொல்கிறாங்க. அவங்க டிசர்வ் பர்சன் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேவப் ஓகே போய் ரெஸ்ட் போ சொல்கிறாங்க. ஜிம் ஓகே அங்கே ஜிம் போயிடாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் இப்போ நீ ஓகே ஹாபி சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க. ஜேவப் பார்த்து இந்த பாரு ஜேகே தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஓகேவா. இப்போ என் ஜிம் ரொம்ப லவ் பண்ணுறான், என் ஜிம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா ஸ்டார்டிங்கில் அவன் சொன்னான் அந்த ரீசன் மட்டும் தான் நீ தம்பிக்காக வந்து மாதிரி ரயில் நின்றுட்டு இருந்தது. செகண்ட் அவனை ரொம்ப லவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு விட்டு கொடுக்குறேன் ஓகே. ஒரே ஒரு டைம் வார்னிங் பண்ணுறேன், இனி ஒரு டைம் தம்பி யாரும் அப்படி ஹார்ட் பண்ணியோ இல்லை நீயே ஹார்ட் பண்ணால் சும்மா மாட்டேன்
நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்போ ஜேக்கப் சொல்கிறாங்க, ஜேகே பார்க்குறீங்க எனி டைம் இந்த ஜிம்மை யாரும் டச் பண்ணாலும் பார்த்துக்க மாட்டேன், இப்படி இந்த மாதிரி விட மாட்டேன் சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்லிட்டு போயிடறாங்க. டே பார்க்குறேங்க அப்பா என் ஜேகப் வேறலோட மாசில் ஆசனம் ஜேகப்பில் நினச்சி ஜேகே டே போயிடறாங்க. இப்போ நம்ம ஜேகே ரூம் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே உனக்கு எதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த கோவம் இல்லை, நானே பண்ணியிருக்கணும், ஜேகப் கேட்கணும்னு பண்ணியிருக்கணும், ஓகேவா, தப்பு எம்எல்ஏ எப்போ ஹாட்டாக இருக்குன்னு தெரிஞ்சதோ அந்த செகண்டே நான் அவங்களை அங்கேயே மனுப்பு கேட்க வச்சிருக்கணும், தப்பு எம்எல்ஏ சரியா சொல்கிறாங்க. எனக்கு இப்போவும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா, உனக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஜேகே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க, எனக்காக கொடுத்துருவா இல்லை அதுக்கப்புறம் ஹாட் பண்ண விடவே மாட்டேன், சாரி நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 1 டே ஆஃப்டர் வந்து நம்ம ஜிம்னும் ஜேக்கும் கிளம்புறாங்க. ஜிம் கேட்குறாங்க ஏன் கிளம்ப சொல்கிறாங்க. ஜிம்னு பத்திரமா ஓகேவா, ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு யார் இந்த வேர்ல்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணா இருக்கேன் சரியா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வரா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேகப் போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு பர்ஸோ தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ லவ் இருக்கே சொல்லிட்டு நம்ம ஜேகப் பார்க்க இருந்தாலும் அவனும் டிசோன பர்சன் சொல்லிட்டு நம்ம டேக்கு புரியுது சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக ஜேகப் டேட்டை ஜேக்கிட்ட வார்னிங் கொடுக்குறாங்க, பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ ஜிம்மின் ஜேக்கும் வீட்டுக்கு வராங்க. அந்த பக்கம் மெய்டு பார்க்குறாங்க. ஜிம் தம்பி வண்டிங்களா சொல்கிறாங்க. மெய்டு ஜிம்முக்கு ஃபேவர் ஆகிட்டாங்க. எனக்கு அது ஜேகே வந்து ஷெட்யூல் போட்டு குக் பண்ண சொல்றாரு, இதை குக் பண்ணுங்க, இதுதான் சாப்பிடணும் சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜிம் வந்து வெரைட்டி விட்டு கேட்பறாது, அவங்களுக்கே பிடிக்கும் குக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஜிம் டிஃப்ரெண்டாக இருக்காரு சொல்லிட்டு. இப்போ நம்ம அவங்க மேலே பார்க்குறீங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடு ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. ஆண்டி எனக்கு என்ன குக் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. அவனை பிடிச்ச போர்க்கொல்லி தான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன். ஆண்டி நீங்கள் குக் பண்ண நான் குக் பண்ணுற சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. நான் குக் பண்ணுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஜிம் கேட்குறாங்க நீங்கள் குக் பண்ண போறீங்களா, காய்கறியா கீரையா, ஜிம் கேட்குறாங்க. இல்லை கீரை இல்லை அவனுக்கு பிடிச்ச மீட்டு தான் தோசை நிச்சயமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் தான் அப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் படுத்துக்கவா சொல்லிட்டு படுத்துக்கோ சார். ஜிம் படி ஜேக்கே அவங்க வீட்டில் படுத்துறாங்க. இப்போ ஜேக்கே தான் அழகாக எப்படிலாம் வேர் பண்ணிட்டு வெரைட்டி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்க ஸ்மெல்லு நல்லா இருக்குது. ஜிம் ரூம்லேருந்து வெளியே வராங்க. என்ன இப்படி ஸ்மெல்லாக இருக்குது, இந்த ஆண்டி குக் பண்ண ஸ்மெல் வராது. ஜிம் போகிறாங்க. எனக்கு ஜேகே தான் குக் பண்ணாங்க. ஜிம்முக்கு புரியுது சரின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே அழகாக குக் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எனக்கு அதை கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜேகே மனக்கில் அது ஆக்கடை சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. வா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, டேஸ்ட்டு வேறு லெவல் சொல்கிறாங்க. அப்படி நல்லா இருக்கா இந்த சாப்பிட்டு போகிற சொல்கிறாங்க. ஜிம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அச்சோங்கா நல்லா இருக்குது சொல்லி ஜிம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. விட்டு கிச்சனை சாப்பிட்டு போல எல்லா ஃபுட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே பார்த்து சாப்பிடுவோம் எவ்வளோ நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் எல்லாம் சாப்பிட வச்சுருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க எனக்கு இதை நான் சாப்பிட வா சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் கிச்சன் எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் வேறு எது கொடுத்தாலும் வராது. பர்ஃபெக்டாக ஒரு விஷயமே இல்லை. இப்போ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பாசம் நம்ம கூட தான் போதும்னு சொல்லி ஜிம் ஜேக்கே நினைக்கிறாங்க. பியோர் ஹார்ட்டா ஜிம் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஜேக்கே ஹாக்காட்டே சார் ஜிம் ஃபிட் பண்ணி வராங்க. அவர் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கல, ஜேக்கே கூட ஃபிட் பண்ணி வராரு. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே ஜிம் எப்படி பெக் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அச்சோ இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா சாப்பிட்டுருக்கேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஹேண்ட்மேட் கூட ரொம்ப நல்லா இருக்குது ஜேக்கே சொல்கிறாங்க. சார் ஜேக்கே ரிபார்ட் தரேன் சொல்லிட்டாங்க. என்ன ரிபார்ட் வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லிச்சாங்கக்கா சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக வாஜின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது 2-3 டேஸாக நான் மிஸ் பண்ணலை. நீங்கள் என் கூட உங்க கூட என்ன நீ தானே சொன்னேன், இது இது வந்து எங்களுடைய ஃபேமிலி ஹோம் இங்கே அப்படி இருக்க நீ தான் சொல்லிட்டாங்க. அதாவது ஜிம்மில் அவங்க வீட்டில் இருப்பாரு, வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இருக்குது அவர் நினைக்கிறாரு அந்த வீட்டில் வந்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்லி சொல்லியிருப்பாரு. அந்த ரீசனால ஜெக்கே அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போது ஜெக்கே பார்க்குறாங்க. அதனால் இங்கே நம்ம வீடு தானே இங்கே இருக்கலாம்ல, நீங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க. நீ ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா அவங்க அடிக்டடாக இருக்கணும் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட நான் இமேஜிட்டு பா இல்லையா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அது தெரியும் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு கூட இருக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரிவார்ட் வேணுமா, ரிவார்ட் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ எடுத்துக்கோ சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சார் ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி கிச்சனோட மொத்த ஒர்க்கு அவர் பிடிக்கிறாரு. எடுத்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு வா சொல்கிறாங்க. 2 பேரும் ஷவர் பண்ணுறாங்க. ஷவர் பண்ணி ஜெக்கி ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெங்கா வலிக்க சொல்கிறாங்க. ப்ளீஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கோ சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க 3 டேஸ் மிஸ் பண்ணியிருக்கணும் அதான் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா ஜிம்மில் ஜெக்கி விளையாட்டு அடிக்கிறாங்க. அது என்ன பண்ணுறது ஜெக்கி ரொம்ப க்யூட்டா ஜிம்முக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டேன் ஜவாப் சொல்லி பார்க்குறேன். டீ கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹோபி ஒரு கிஸ் சொல்கிறாங்க. என்ன ஒரு கிஸ் ஹோபி, ஏன்னா எனக்கு ஷூட்டிங் டைம் ஆகுது கிளம்புறா சொல்கிறாங்க. நைட் ஷூட்டா நைட் ஷூட்டு தான், அது அவுட்டோரில் வச்சிருக்காங்க ஃபைட் சீனு. நான் போகணும் ஹோபி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவை போகணும் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் சரி ஓகே ஷூட் முடிச்சு வரதுக்கு 3 டேஸ் ஆகும், 3 டேஸ் வந்து கண்டினியூ பண்ணுறான்னு சொல்கிறாங்க. போடா சொல்கிறாங்க. இப்போ டே ரொம்ப ஹாப்பியோடு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்கலாம். அந்த ஜேகே ஜிம்முக்குள்ள க்யூட்டாக மனசு போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க லவ் சொல்கிறாங்க. வீட்டு அப்படி தான் சொல்லிட்டு இந்த க்யூட்டான ரொமான்டிக் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு க்யூட்டாக பேபி மாதிரி படுத்திருக்காரு. இப்போ ஜேகே போய்ட்டு ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. என்கிட்ட தான் உன்னை யாரும் பிரிக்க முடியாது சரியா, நான் எப்பவும் இருக்காவும் யாருக்கும் விட்டு தரவே மாட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப லவ் பண்ணுற சரியா, அந்த கோல்டு ஹார்ட்டட் சரி ஒரே மெல்டடாக வச்ச ஒரே பர்சன் நீ தான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நீ மெல்டடாக சொல்கிறாங்க. ரொம்ப ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அழகில் தாண்டே எனக்கு கொண்டுட்டா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த அழகு
அழகு, இந்த அன்பு, இந்த பாசம் எல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு கிடைக்கும் இவ்வளோ பியூரா அப்படின்னு சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஜிம்மில் இப்போ பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணிட்டுங்க பாருங்க எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நீ கூட எப்போ இதே மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. உனக்கு அப்புறம் எப்போ ஹர்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே ஓகேவா, நான் அப்படியே ரசிப்பேன். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் அந்த பக்கம் நம்ம ஜெக்கியோட அப்பா அகைன் டின்னர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகோ போயிட்டு 4 பேரும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அப்பா தான் ஜிமின் டீ ஊற்றி கூட சொல்லிட்டாங்க. ஜிம்மிக்கு இப்போ அவர் கூப்பிட்ற அந்த டோனே ஒரு பயமாக இருக்குது. இப்போ ஜேகோ அமைதியாக பார்த்துருக்காங்க. டேவும் கேஷில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கே தான்ப்பா 1 செகண்ட் சொல்லிட்டு அவர் மட்டும் வந்து டீ ஊற்றுறாரு. ஜெக்கே என்ன பண்ணுறாங்க, நான் ஜிம்மில் என்ன பண்ண சொன்னா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா அவனுக்கு ஒரு விஷயம் வரலாக்கா நீங்கள் விட்டுருங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது. என்னையே எடுத்து பேசுகிறாரு கேட்குறாங்க. அப்பாங்க பாருங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் அப்படியே கேட்டிருக்கேன். ஏன்னாக்கா என் அப்பா எனக்கு எல்லாமே நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்பினேன் ஓகேவா, நீங்கள் பிஸ்னஸ் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொல்லல. ஆனால் பர்சனல் லைஃப்ன்றது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழப்பா, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது சரியா. ஜிம் எப்படி எனக்கு அப்படியே பிடிச்சிருக்குப்பா, ஜிம் விட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை சரியா சொல்கிறேன். என் ஒய்ஃபை மற்றவங்க போய் என்ட்ரு பண்ணி எந்த ஒரு அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், எனக்கு என்னோட ஒய்ஃபை மற்றவங்க இன்ட்ரு பண்ண எந்த ஒரு அவசியமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் எனக்கு மட்டும் ஒய்ஃபாக இருந்த போதும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்பா எனக்கு ஒய்ஃபை மட்டும் இருந்தால் அழகாக இருந்த போதும் ஓகே, மற்றவங்க முன்னாடி என் ஒய்ஃப் இப்படி தான், என் ஒய்ஃப் அப்படி தான் சில இன்ட்ரு பண்ணணும், அவங்க என் ஒய்ஃப் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும் சொல்லி எந்த ஒரு அவசியமே இல்லை சரியா. அவன் எனக்கு நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கான் சரியா, அவன் நல்ல ஒரு குட் ஹியூமனாக இருக்கான், அவன் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே, இந்த நேச்சுரல் சைடு எனக்கு பிடிச்சிருக்கான், அப்படி இருக்கட்டும் சரியா, அவன் எனக்கு யாருக்காகவும் ஆக்டிங் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. ஜெகே சொல்கிறாங்க பாருங்கப்பா நீங்கள் எல்லாரையும் உங்கள் கண்ட்ரோல் வைக்கிறீங்கப்பா, என்ன அம்மாவை சொல்கிறாங்க. இப்போ ஜெகேட அம்மா அப்பா திரும்பி ஜெகேட அம்மா பார்க்குறாங்க. ஜெகேட அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறா அப்படி சொல்லி ஜெக்கட போய் கேட்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். ஆமாப்பா நீங்கள் கண்ட்ரோல் தப்பா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. டே அப்படி ஜெக்கட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் சும்மா இருங்க, அப்பா நீங்கள் அம்மா கண்ட்ரோல் தப்பா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேயோட அம்மா பார்க்குறாங்க. பார்ட்டி நான் அப்பா எனக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேவா, அது அவரோட ஒரு விதமாக லவ் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஏமா நீ சொல்கிறாங்க பாருங்க நம்ம லைஃப்லாம் கடந்து வந்தாச்சு சரியா, இது நம்ம கடைசி காலம், நம்ம ஹாப்பியானு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த காலம். இப்போ ஜிமின் ஜெஹப்லாம் கரெக்டாக இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க ஓகேவா, நீங்கள் வந்துட்டு பசங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஜிமின் நல்லா தாங்க இருக்கான், அவன் பர்ஃபெக்டாக இருக்க ஓகே, நீங்கள் வந்துட்டு அவன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க சரியா சொல்கிறாங்க. எப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க இருக்கும் நினைக்காதீங்க ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எடுத்து பேசுனது முதல் தடவை, அவங்களுக்காக பேசுனது கிடையாது, ஆனால் ஜிம்முக்காகவும் ஜேவுக்காகவும் பேசுகிறாங்க. ஏன்னா ஜெவ் கிட்ட அவங்க அப்பாவுக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, ஆனால் ஜிம்மி கிட்ட தான். ஜிம்மி கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே, ஜிம் நேச்சுரலாக இருக்காங்க, அப்படியே இருக்கட்டும், அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், அவன்கிட்ட எந்த ஒரு பேட் ஹாப்ட் இல்லை சரியா சொல்லி ஜெக்கேடாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கேட பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாருங்கப்பா எனக்கு ஜிம்மி பிடிச்சிருக்குப்பா, அவங்க எடுத்து பேச நினைக்காதீங்க, எங்கள் அப்பா நான் எப்பவும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிம் இருக்குன்னு நினைக்காதீங்க ஓகே, அவங்க பிடிச்ச மாதிரி நீங்கள் அம்மா இருக்க வச்சிருக்கீங்க, அம்மாவும் எங்களுக்காக அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா, அவங்க லைஃப் ஆல்மோஸ்ட் உங்களுக்காக வாழ்ந்துருக்காங்க, எங்களுக்காக வாழ்ந்துருக்காங்க, நீங்கள் ஆனால் ட்ரூவான லவ் கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் ஓகேவா. இதுக்கப்புறம் ஜிம்மும் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க ஓகே, ஜிம் என்னோட ஒய்ஃப் ஓகே, என்னோட ஒய்ஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் போதும் ஓகே, அவன் கரெக்டாக இருக்கான்ப்பா, அவன் எந்த தப்பும் பண்ணல, அவனை தப்பு பண்ணாத நானே சரி பண்ணுவேன் ஓகே, அவன் இப்போ எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் அவனை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, அவன் அப்படியே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பா அமைதியாக இருக்காங்க. ஜிம் டீ ஊற்ற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க, முன்னாடி வந்துட்டு கரெக்டாக ஊற்றுறாரு. ஊற்றி அவங்க ஜெக்கோட அப்பா கொடுக்குறாங்க. அங்கிள் எடுத்துக்கோங்க, ஜிம் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஹேண்ட் ஷிவர் ஆகவே இல்லை. இப்போ ஜெக்கோட அப்பா எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் கற்றுட்டு எல்லாமே கரெக்டாக வரும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் அவன் எதுவும் கற்றுக்க தேவையில்லப்பா, நான் கற்றுக்க விட மாட்டேன், அவன் இப்படி இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கட்டும், எனக்கு அதை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பாவும் சரி ஓகே ஹாப்பியாக மட்டும் போதும். ஜெக்கோட பயஞ்சு போயிடறாங்க. அவங்க புரிஞ்சிச்சு எனக்கு காலங்கள் மாறிட்டு எல்லாமே மாறி நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. இந்த பால் ஜெக்கே சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படியே இருக்க விட்டு சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க, நம்பிக்கை இருக்க சொல்கிறாங்க. ஜிம் படிச்சுக்க நம்ம ஹாக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி தேங்க்யூ சொல்கிறாங்க. பாருங்க இப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, நீ மற்றவங்க பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கா சரியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டு ஜெக்கடமா போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டின்னர் உட்காராங்க. 4 பேருமே எப்படின்னா 8 பேர் உட்காராங்க. இப்போ ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கட அப்பா நான் ஆரம்பி சாப்பிட்ருக்காங்க, எதுவுமே சொல்லாமல், ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க பிடிச்ச மாதிரி. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. கோவம் இல்லை ஜெக்கி, நான் தான் அந்த காலத்தில் இருக்கேன், நான் கொஞ்சம் மாறி இருக்கும், தப்பு எம்எல்ஏ தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்க எப்படி இருக்காங்க, ஜிமின் ஜெகப்பில் அப்படி இருக்காங்க பார்த்து தானே இருக்கேன், என் ஃப்ரெண்டோட பசங்க நானே இப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, தப்பு தான் சரியா, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் டிஸ்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஜிமின் ஜெக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிமின் ஜெக்கோட ஃபேஸ்புக்கில் கஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்காக நீ இவ்வளோ பேசுன்னு சொல்கிறாங்க. பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் சரியா, இதுக்கப்புறம் உனக்காக எல்லா இடத்துல நாளைக்கு போவோம், கூடவே நினச்சிப்போம், ஹார்ட் பிடிச்சிட்டே இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜம்காவும் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் தாங்க ஜெக்கோ டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. இப்போ அப்படியே 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஜிஹோ நில்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு பேபி ஓடிட்டு இருக்கேம்மா அப்படி அப்படி சொல்கிறாங்க. இது பிடிக்கணுமா நில்லு ஜிஹோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையன் ஓடிட்டு இருக்காங்க. இருக்கா அம்மாவோட வைக்கிறா சொல்கிறாங்க. டேட்டா நீ வந்துட்டியா, நீ எப்போதும் அம்மாவுக்கு தான் ஜலம் தருவேன், எனக்கு ஜலம் தரவே மாட்டேன் சொல்கிறாங்க. நான் ஹோபியம்மா வரட்டும் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா ஹோபியம்மாவும் இது ஹோபியம்மா வரட்டும், ஹோபியம்மா டே அப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு டேஜ் பாப்பா எல்லாம் வரட்டும் அப்போ சொல்கிறேன் அப்படி சொல்லி பையன் சொல்லிட்டு அந்த பையன் பேர் ஜிஹோட ஜிக்கு கூட பேபிஸ் தான், பேபி தான் 2 இயர்ஸ்க்கு அந்த பாய் பேபிக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இவன் ரொம்ப ஓட வைக்கிறேன் ஜம்கா சொல்கிறாங்க.
குழந்தை ஓடிச்சா நான் சொல்லிட்டு ஜிம் போய் ஜெக்கி போய் ஜிம்மில் பேம்பர் பண்ணுறாங்க. பேசலாம் வாய்ப்பு பண்ணி வராங்க. கரைச்சி போட்டு ஜெக்கி பேபி பார்க்குறது அச்சோ நம்ம அம்மா டேட்டா எப்போ பார்த்தாலும் கிழிஞ்சி அப்படின்னு சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்ல எங்களை பார்த்து ஜெக்க சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நீ அம்மா கொஞ்சிட்டே இருக்கா கிஸ் பண்ணுற அப்படி குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாடா என் குழந்தை தான் என்ன பண்ணுவா ஜெக்கி கேட்குறாங்க. பேபி தான் அச்சோ இவங்க வச்சுக்கிட்டு சரி பேபி தான் ரொம்ப டீஸ் பண்ணி இவங்க 2 பேரையும். இப்போ கரெக்டாக அந்த வீட்டு டோர் க்ளோஸில் சார் ரிங் ஆகிட்டு என் பேபுக்கு நான் போய் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ரோட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்துருக்கா. ஜிகோ அப்படின்னு கூப்பிட்றா. ஜிகோ போய் ஹக் பண்ணிட்டே ஜிகோ அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. டேஜுன்றது எனக்கு நம்ம ஜிகோ கூட பொண்ணு ஓகேவா. அந்த பொண்ணுக்கு இந்த பாப்பாக்கும் இந்த பையனுக்கு ஒரு 3 month கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏஜ் வந்துட்டு 2 பேரும் 2 years ஆகுது. அந்த பாப்பா சூப்பராக பேசும் கூட்ட அழகா. அதில் டேஜுனாக்கா நம்ம டே வந்துட்டு அவரோட பேரையும் நம்ம ஜம் கூட நேம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா நம்ம ஜிம்னு ஜெகப்போ அவங்க நேம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் வந்து அவங்க அண்ணா பேரையும் அவர் பேரும் மிக்ஸ் பண்ணி ஜிகோன்னு பேர் வச்சிருப்பாரு. அந்த டே என்ன படிப்போம் நானும் என் தம்பி மேலே பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஜெகோட பேர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜெகப்புள்ள எங்க ஜிம்னு சொல்றாங்க ஹோபியா அங்கே சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த பேபி ஜெகோ பேபி தான் ஹோபிமா சொல்றாங்க. என்ன தங்கம் ஜெகோ தூக்குறாங்க. இந்த மம்மா நிறைய பத்திர கிழிஞ்சியே சொல்றாங்க. என்ன இதுக்கு எப்போ கிழிஞ்சி தான் நிறைய பத்திர மம்மா கொஞ்சிக்கிட்டே இருக்கு சொல்றாங்க. அப்படி அவங்க கொஞ்சிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் அப்படி பேம்பர் பண்ணிட்டே இருக்காரு பேபி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேபி அம்மா பேபின்னு தெரிய மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க அவன் தான் பேபி எப்போ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அம்மா அவன் தான் பேபி ஃபர்ஸ்ட் பேபி அப்போ தான் நீ பேபி சொல்ற ஜெகப் சொல்றாங்க. ஹோபிமா நீயும் அப்படி நான் சொல்றாங்க ஆமா அவன் தம்பி இல்லை அப்படின்னு சொல்லி ஜெகப் சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த ஜெகோ பேபி பார்க்குறேன் ஆச்சு நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம டே சொல்றாங்க அது என்ன உண்மைதான் ஜெகோ அப்படின்னு சொல்றாங்க. டேப்பா தூக்க சொல்றாங்க பட்டே தூக்குறாங்க. என்ன சொல்றாங்க என் அப்பா எப்படி இருக்காரு சொல்றாங்க. அம்மா பார்த்து சுத்திட்டு இருக்காரு சொல்றாங்க. அப்படியா அப்புறம் டேஜ் பாக்குறா ஜெகோ ஹாஸ்டல் சொல்றாங்க. அதனால டேவை பார்த்து சொல்ல சொல்றாங்க. டேவ் ஹாஸ்டல் பார்த்துருக்கேன். ஆமா என் அப்பா இருக்காருல்ல ஆமா சொல்றாங்க. அவர் அதை விட மோசம் சொல்றாங்க. அப்படியே ஆமா என் அம்மா கிட்ட சுத்திட்டு இருப்பாரு. ஹோபி சொல்லுவாரு சொல்றாங்க. என்னத்துக்கு பேபி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. நம்ம டே வந்து வீடா பார்த்துட்டு இருக்கு. நம்ம டே பார்க்குறேன் என்னடா அப்படி பார்க்குறேன் சொல்றாங்க. நீ அப்படித்தான் ஆசைட்டாங்க எல்லாருமே அப்படித்தான் ஆசையா சொல்றாங்க. ஒய்ஃப் யார் ரொம்ப லவ் பண்றாங்களோ அவங்க தாண்டா லைஃப்ல ஹாப்பியா இருப்பாங்க சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்லிட்டு டே சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க பரவாயில்ல என் டே கூட டெவலப் பண்ணா சொல்றாங்க. டே உனக்கு முடியும் நான் ஜெகோ அதிகமாக லவ் பண்ண சொல்றேன். ஆமா நீ ஜிம்மில் அதிகமாக லவ் பண்ணுறது முன்னாடி நான் ஜெகோ அதிகமாக லவ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. ஏன்னா உனக்கு குறைஞ்சது தெரியுமா உனக்கு முன்னாடி பேபி பிறந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெகே சொல்றாங்க பேபி பிறந்தா லவ் அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க. ஆமா லவ் அதிகமாக தான் பேபி சீக்கிரம் பிறக்கும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெகோ டே பார்க்குறாங்க அப்படி கிடையாது லவ் அதிகமாக தான் பேபி லேட்டாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாறி சொல்றாங்க. இப்போ ஜெகோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன பேசுங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க அவங்க லூஸ் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்றாங்க. ஆமா கரெக்டாக சொல்றாங்க. டே பார்க்குறாங்க ஜெகோ ஜிம் பார்க்குறீங்க லூஸா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சொல்லுங்க எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் பேபி பிறக்கிறதுக்கும் நம்ம லவ் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்றாங்க. அது சொல்றாங்க ஜெகோ பார்க்குறாங்க ரொம்ப லவ் பண்ணேன் ஜிம்னா தான் சீக்கிரம் பேபி பிறந்து சொல்றாங்க. டே பார்க்குறாங்க நான் ஒரு ஆக்டர் வைக்காத எனக்கு லேட்டாக பேபி பிறந்து எப்படி சொல்றாங்க. ஜெகோ பார்க்குறாங்க ஐயோ நீங்க பேசி கேட்க ஒரு மாதிரி கேட்ட போங்களா அப்படி ஜெகோ சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்மா எட்ட போங்க சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஐயோ இவங்க ஒன்று சொல்லிட்டாக்க பக்கத்தே போக முடியாது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க அம்மா என்ன சடனாக வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. அதுவா ஜெகப் தான் ஜிம்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப் கேட்குறாங்க சொல்லி ஜிம் என்னாச்சு கேட்குறாங்க. ஹோபியாங்க அதுவும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்கும் எனக்கு ஜெக்கிட்ட எப்படி சொல்லுன்னு தெரியல சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இப்போ நீங்கள் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் இதனால் நீங்களே சொல்லுங்க சொல்கிறாங்க. நீ தான் சொல்லணும் இல்லை எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும் ஷையாக இருக்குது வேண்டாம் அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் தான் கேஷா சொல்றாங்க. ஜிகோவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க உனக்கு குட்டி பாப்பா வரப்போதா கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க உனக்கு பழைய குட்டி பாப்பா வரப்போது சொல்றாங்க. குட்டி பாப்பா எனக்கு அது சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சொல்றாங்க. அச்சு நிஜமா ஓடி வந்து பொம்மை பார்க்குது மம்மா எனக்கு குட்டி பாப்பா வரப்போதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமா சொல்றாங்க. ஜெக்கிக்கு ஷாக் ஆயிடுது என்னடா சொல்றா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பண்ணுறா மட்டும் ஒன்று நம்ம நடிக்கிறான் போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம டே திட்டுறாங்க. நான் வந்து செகண்ட் பேபி பிளான் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஜெகோ கிட்டே விட மாட்டேறான் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறாங்க இந்த பக்கம் ஜெகப் பார்க்குறேன் கொண்டு உடனே அப்படி சொல்லிட்டு ஜெகப் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டு எனக்கு ஒரு பேபி போதும் அப்படி சொல்லிட்டு ஒரு பேபி போதுமா ஐயோ உன் தம்பி 2 குழந்தைக்கு அம்மா விட்டு இப்படி சொல்கிறானே சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இவரும் ஜெகப் பார்க்குறாங்க. என் ஜிம் உனக்கு ஓகே தானே இந்த டைம் சொல்லிட்டாங்க. ஓகே தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாட் ஆகிட்டு நல்லா கஷ்டப்பட்டு இப்போ ஓகே தானே சொல்லிட்டாங்க. இல்லை ஜெக்கே நல்லா பார்த்துப்பாங்க சொல்லிட்டாங்க. நான் நல்லா பார்த்துப்பேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகப் பேபி தான் எனக்கு தம்பி வர போகிறான் பாப்பா வர போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் சொல்லிட்டாங்க. இப்போவும் என்கிட்ட ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு பேச சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் பொசுவாக ஜிம் காசு சொல்லிட்டாங்க. சரி பொசுவாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க ஃபைன்லாம் நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஜெகே நல்லா குக் பண்ண சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க போய் குக் பண்ண சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகேவும் சரி சொல்லி போயிடுறாங்க. பக்கம் ஜிம்மின் ஜெகோ பேபிஸ் டேலாம் விளையாட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இருங்க ஏன் வந்து ஜிம் வச்சு கிச்சனுக்கு போகிறாங்க. இப்போ ஜெகே தான் ஒரு மாதிரி குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் படி ஜெகே ஹேக் பண்ணுறாங்க. ஜெகே பார்க்குறாங்க.
என்னாச்சு சொல்கிறாங்க. உனக்கு கோவமா சொல்கிறேன், எனக்கு கோவம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல கேட்குறாங்க. அது உனக்கு இதை சொல்ல மட்டும் கொஞ்சம் ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியும் ஷையாக இருக்காதா. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி நம்ம ஹேங் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எனக்கு தெரியல, நிறைய சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டா கூட ஹேங் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி இந்த டைம் நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஏதாவது சொல்ல ஒரு மாதிரி அதான் ஹேங்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏங்க ஜம்கா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிவும் ஹாப்பியாகிட்டாங்க. லவ் தேங்க்யூ சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ அழகான கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தரணும் அப்படியா தேங்க்யூ தானே சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. எனக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணணும், நிறைய வாங்கணும் சொல்கிறாங்க. என்ன கிட்டாலும் வாங்கி தரேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்கு. இப்போ ரெண்டு பேரும் குஞ்சு பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கியூட்டா இது பார்த்துட்டு நம்ம ஜெயவை போயிட்டு எல்லாம் விளையாண்டு பார்த்துட்டு இருக்காங்க. கியூட்டாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய கேட்குறாங்க. ஆமா நீ ஜெக்கி கிட்ட என்ன பேசியிருந்தா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்டா குழந்தை பத்துக்கு பேசுவீங்க சொல்கிறாங்க. அது அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி இல்லைடா, அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரிடா சொல்லிட்டு காம எனக்கு வேறு ஃப்ரெண்டு யாரும் இல்லைடா ஹோபி உனக்கே தெரியும் இல்லையா, அதான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு மாதிரி அப்படி தான் பேசிப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கு குழந்தைங்க கூட பேசுவீங்க சொல்கிறாங்க. அவன் புரியாதா விட்றா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் அவனுக்கு இப்போ குழந்தை பற்றிக்கலாம். நான் சொல்லி தான் சொன்னேன் பொறுமை பற்றிக்கலாம் சொல்லிட்டு பாரு. அவங்க ஃபஸ்ட்டு குழந்தை பற்றிட்டாங்க. செகண்ட் டைம் போய் இப்போ செகண்ட் பேபிக்கு ஒரு டேட் ஆனால் சொல்கிறாங்க. இப்போது ஜெயோ பார்க்குறேன். எனக்கு ஒரு பேபி போகுதுண்டா சொல்கிறாங்க. எனக்கு இன்னொன்று வேணும் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், அது ஜிம்முக்கு இன்னொன்று பறக்க போதாச்சும் கொஞ்சம் நான் சரியாக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜெயோ சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஓகே அது ஓகே அது எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ தான் ரொம்ப லவ்லி பர்சன்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு சீக்ஸில் அவர் கிஸ் பண்ணுறாங்க. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அச்சோ என் ஹோபிக்கிட்டேருந்து கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியான ஸ்டோரியோட ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே இதோட ஹெல்ப் பண்ணலாம், இதை ஹாப்பி ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே